இத்தனை வருஷத்துல என்ன பாக்குறதுக்கு ஒரு தடவை கூட இவன் வரல. கட்டின பொண்டாட்டியவே இவனுக்கு அடையாளம் தெரியாத இவன்தான் நான் டிவோர்ஸ் கொடுக்க போற என் முன்னாள் புருஷன் கௌதம். நான் குண்டா அசிங்கமா இருக்கேன்னு யாரும் என்கிட்ட நெருங்காதப்போ கௌதம் மாதிரி ஒரு அழகான பையன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அடுத்த நாளே கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சப்போ நான் நொறுங்கி போயிட்டேன். அப்ப என்ன விட்டுட்டு போன கௌதம் அதுக்கப்புறம் என்ன பார்க்க திரும்பி வரவே இல்ல. குழந்தை பிறந்ததும் நான் ஃபாரின் போயிட்டேன். இதுக்கப்புறமும் மாறாம இருக்க கூடாதுன்னு நானே என்ன கவனிச்சுக்க ஆரம்பிச்சேன். ஹெல்தியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனேன். ஆனா என்னோட இன்னொரு குழந்தை எங்கங்கிற கேள்வி மட்டும் என்னை விடாம துரத்துச்சு. அதே நேரத்துல எங்க அப்பாவும் அவசரமா கிளம்பி என்னை இந்தியாவுக்கு வர சொன்னாரு. நிறைய கேள்விகளுக்கு பதில் தேடிதான் நான் மறுபடியும் இங்க வந்திருக்கேன். Sit it up, sit it up, sit it right now. Yeah, we got that vibe and we lay it down. Just dance to the new sound. Let's get wild, jump around. இந்தியால இருந்து தோத்து போய் வெளியே போனேன்னா எல்லாத்தையும் சரி பண்ணி ஜெயிச்சுட்டு போகணும்னு முடிவு பண்ண. ஆனா விதி விளையாட ஆரம்பிச்சது. நானும் என் பொண்ணு ஏர்போர்ட்ல இருந்து எங்க கார்ல ஏறதுக்கு முன்னாடி யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவன் எங்களை ஃபாலோ பண்ணி வந்து நின்னான். ஹே பியூட்டிஃபுல், உங்க ஸ்வீட் நேம் தெரிஞ்சுக்கலாமா? கல்கி. என் பழைய பேரை கேட்டதும் மிரண்டு போயிட்டான். இல்ல நீங்க கல்கியை தானே பிக் பண்ண வந்தீங்க? இல்ல, அது அப்படிலாம் யாரையும் எனக்கு தெரியாது. அது ஏதாவது கேவலமான பொண்ணா இருக்கும். நான் எப்போதும் உங்களை மாதிரி பியூட்டிஃபுல்லான பொண்ணுங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவேன். ஹே, கேன் ஐ டிராப் யூ? இவனுக்கெல்லாம் என்ன மரியாதைன்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம கிளம்பி போயிட்டே இருந்தேன். யாரோன்னு நினைச்சு என்கிட்டயே ஜொல்ல விடுறான். ஃபாரின் போய் மயூரின்னு பேரை மாத்திக்கிட்ட எனக்கு அதே பேர் தான் இந்தியாவுக்கு செட் ஆகும்னு தோணுச்சு. ஒரு காஸ்ட்லியான ரெசார்ட்ல என்னோட ரூமை புக் பண்ணிக்கிட்டேன். ஃபாரினர்ஸோட ஃபாரினர்ஸா இருந்ததால யாருக்கும் என்ன அடையாளம் தெரியல. ஆனா இந்த ப்ராப்பர்ட்டில ஸ்வீட் ரூம்ஸ் இருக்கா? இருக்கு மேம். ஒன்னு நீங்க புக் பண்ணிருக்கீங்க, இன்னொரு ரூம்ல எங்க ஓனர் விஜயேஸ்வர் தங்கி இருக்காரு. அடுத்து எங்கம்மா போறோம்? சொல்றேன், அது சர்ப்ரைஸ். நாங்க தங்க போற ரூம் ரொம்பவே ஆடம்பரமா அழகா இருந்தது. என்னை விட என் பொண்ணுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. என் மேல அக்கறை இல்லாத என் குடும்பத்தை விட என் பொண்ணு கூட தனியா இருக்கிறதே மேல்னு எனக்கு தோணுச்சு. பேபி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண. அப்பதான் எங்க அப்பா கிட்ட இருந்து கால் வந்தது. ஹலோ கல்கி, உனக்கு என்ன பைத்தியமா? கௌதம் உனக்காக 2 மணி நேரமா ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ வரவே இல்லையா? எங்க போன? நாளைக்கு வரேன். ஹலோ ஹலோ. நான் என் வாழ்க்கையில பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் எங்க அப்பா ராஜசேகர் தான். நான் கொஞ்சம் குண்டா இருந்ததால என்னை யாருக்கோ கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களோட சொத்தெல்லாம் அபகரிக்க திட்டம் போட்டாரு. கல்யாணம் ஆன அடுத்த நாளே நான் கர்ப்பமா இருந்ததால 6 வருஷத்துக்கு அப்புறம் என்னை திரும்ப கூப்பிட்டுருக்காருன்னா கண்டிப்பா வேற ஏதோ திட்டம் போட்டிருக்காருன்னு தான் அர்த்தம். இந்த ரம்யா எதுக்கு இப்ப ஃபோன் பண்றா? மேம் சாரி, உங்களை ரிசீவ் பண்றதுக்கு என்னால வர முடியல. நீங்க பத்திரமா ரீச் ஆயிட்டீங்களான்னு தெரிஞ்சா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இந்த ஓவர் ஆக்டிங்லாம் வேணாம், நீ விஷயம் என்னன்னு சொல்லு. அப்ப சரி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் கால் பண்ணேன். கிரேட் பிசினஸ் டைகூன் விஜய் ஈஸ்வர் மெயில் பண்ணிருந்தாரு. அவங்க பாட்டியோட நியூரோ சர்ஜரிய கிரேட் நியூரோ சர்ஜனான மிஸ் மயூரி ஆகிய நீங்க தான் பண்ணணுமா? நீங்களும் அங்கதான் இருக்கீங்க, அவரும் அங்கதான் இருக்காரு. அதனால அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிரலாமா? வேணாம், தயவு செஞ்சு வேண்டாம். இந்த பணக்காரங்கெல்லாம் இப்படி சொல்லிதான் நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இன்டென்ஷன் வேற மாதிரி இருக்கு. வயசானவங்களோட சொத்துக்கு ஆசைப்பட்டு ஏதாவது செய்வாங்க. நாம இதுல இன்வால்வ் ஆக வேண்டாம். ஓகே, ஆஸ் யூ விஷ். ஆனா ஒரு விஷயம், அந்த சித்தார்த் பார்க்க செம்மையா இருக்கான். ஹேண்ட்ஸம் கை. ரொம்ப சின்ன வயசுலயே மல்டி மில்லியனியராவும் இருக்காரு. அவன மாதிரி ஒருத்தனை மீட் பண்ண சான்ஸ் கிடைக்கும் போது ஏன் அதை மிஸ் பண்ற? போட்டோ அனுப்பவா? பாக்குறியா? உனக்கு அவ்வளவு ஆசையா இருந்தா ஒண்ணு பண்ணு. நீதான் டாக்டர் மயூரின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு அவனை மீட் பண்ணு. நான் எப்படி இருப்பேன்னு இங்க யாருக்குமே தெரியாது. நான் இங்க கல்கியா வரல, டாக்டர் மயூரியா தான் நான் இங்க வந்திருக்கேன். சரி சரி, ஒரு தடவை போட்டோ அனுப்புறேன் பாரு. ஓகே. இந்த விஷயத்தெல்லாம் தலையில போட்டுக்காம நான் கிளம்பிட்டேன். லிஃப்ட்ல இருந்து இறங்கி போகும்போது யாரும் என்ன ஃபாலோ பண்ற மாதிரி தோணுச்சு. பின்னால திரும்பி பார்த்த போது ஷாக் ஆயிட்டேன். என் பின்னாடி ஒரு குழந்தை நின்னுட்டு இருந்துச்சு. முகசாயல் வேற என் பொண்ணு மாதிரி இருந்தது. தூக்க கலக்கத்துல எழுந்து வந்திருப்பான்னு நினைச்சு சமாதானப்படுத்தினேன். மம்மி சீக்கிரமே போயிட்டு வந்துருவேன், சரியா? வரும்போது உன் ஃபேவரட் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவேன். ஓகே? ஓகே. உள்ள போய் சமத்தா தூங்கணும், இல்ல வீடியோ கேம் ஆடணும்.
ஓகே. நான் ஹோட்டல் என்ட்ரன்ஸ் கிட்ட இருக்கும்போது கௌதம் திடீர்னு பொக்கேவோட வந்து நின்னா. இவனுக்கு எப்படி என்னோட அட்ரஸ் தெரியும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஹாய் மிஸ் பியூட்டிஃபுல். என்ன ஞாபகம் இருக்குதா? ஆக்சுவலி இன்னைக்கு என்னோட பர்த்டே. உங்களை மாதிரி அழகான பொண்ணை விட்டுட்டு என்னோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நீங்கள் வரீங்களா? இவ அதுக்காக தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அதே நேரத்துல என் காணாம போன குழந்தைய தேடிதான் நான் இங்க வந்தேன். இவனை கண்ட்ரோல் பண்ண அதை என்னால கண்டுபிடிக்க முடியும்னு தோணுது. அப்படியே என் பார்ட்டிக்கு வரப்போகிற கெஸ்டோட பேரை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்கள் பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? ப்ளீஸ். மை நேம் இஸ் கௌதம். அண்ட் யுவர் நேம் இஸ்? மயூரி. கண்டிப்பாக வந்துருங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். அங்க யாரோ ஒரு பொண்ணு என் ஜூனியர் அஞ்சலி கூட சண்டை போட்டுட்டு இருந்தா. எல்லாரும் சேர்ந்து கேலி பண்ணி அந்த அப்பாவி பொண்ண நீச்சல் குளத்துல தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டது யாருன்னு எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. அது வேற யாரும் இல்ல, என் சித்தி பொண்ணு சந்தியா தான் அது. ஆனா அவ கௌதம் பார்ட்டில என்ன பண்ணிட்டு இருக்கா? நான் அடுத்த வருஷமே மிஸ் தமிழ்நாடு ஆக போறேன். அதுக்கு அடுத்த வருஷம் மிஸ் இந்தியா ஆயிடுவேன். ஆனா நீ இன்னும் உங்க அக்கா தான் அழகுன்னு என்கிட்ட வாதாடுறியா? ஆமா, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் கல்கி அக்கா தான் அழகு. சரி, அப்போ நாம ஒண்ணு பண்ணலாமா? ஓட்டிங் வச்சுக்கலாம். நீங்களே பாருங்க, இந்த போட்டோல இருக்கிற கல்கி என்னை விட ரொம்ப அழகா இருக்காளா? சந்தியா ஒரு லைட்டரை எடுத்து என் போட்டோக்கு நெருப்பு வச்சு அதை மொத்தமா எரிச்சு சாம்பலாக்குனா. என்னால இத பொறுத்துக்கவே முடியல. சோ गाइस, எல்லாரும் ஓட்டிங்க்கு ரெடியா இருக்கீங்களா? சரி சொல்லுங்க, உங்களோட ஓட்டு யாருக்கு? சந்தியா, 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 சந்தியா. ஐயோ பாவம், இவங்க எல்லாரோட ஓட்டும் எனக்கே விழுந்துருச்சு. இந்த தடவையும் நீ தோத்து போயிட்ட. தோத்து போயிட்டா தண்டனை இருக்குல்ல. அழகான கல்கி அக்காவ இந்த கிளாஸ்ல கலந்து வச்சிருக்கேன். இத இப்ப நீ குடிக்கிற. இந்தா. முன்னாடி எனக்கு நடந்த அநியாயம் வேற எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாதுன்னு நான் யோசிக்கிறப்ப இந்த சந்தியா எருமை அந்த பொண்ணை பாடா படுத்திட்டு இருந்தா. இதுக்கு மேல வேடிக்கை பார்க்க கூடாதுன்னு முன்னாடி வந்தனா சந்தியாவை தடுத்த. சரியா சொல்லணும்னா ஓங்க விட்ட. தேங்க்யூ. நீங்க யாரு? வெற்றியா தோல்வியான்னு ஆட்டம் முடியறதுக்கு முன்னாடி முடிவு பண்ண கூடாது. அந்த போட்டோல இருக்கிற கல்கி நான் தான். அப்போ அந்த போட்டோல இருக்கிற கல்கியா இவங்க? அடையாளமே தெரியல. நீ ஓட்டிங் முடிஞ்சதும் ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருந்தல்ல, தோத்தா தண்டனைன்னு. அதே தண்டனைய நான் உனக்கு தரவா? குடிக்கிறியா? சந்தியா அந்த கிளாஸ பிடுங்கி தரையில ஓங்கி அடிச்சா. பார்ட்டி சத்தத்தை தாண்டி அந்த சத்தம் பெருசா கேட்டுச்சு. என் அம்மா அப்பா காதுலயும் அது கேட்டிருக்கணும். இவ என்ன விட அழகா இருக்கா. கௌதம் மட்டும் இவளை பார்த்தான்னா நம்ம கதை முடிஞ்சது. சென்னை கழட்டி விட்டுடுவான். ஏதாவது பண்ணி ஆட்டத்தை களைச்சிடணும். ஆமா அப்பா, இந்த கல்கி பர்த்டே பார்ட்டிக்கு வந்து என்ன அசிங்கப்படுத்திட்டாப்பா. நான் ஒரு கன்சர்னுக்காக ஏன் இப்படி இழைச்சிட்டேன்னு கேட்டேன். அதுக்கு அவ கோவப்பட்டு, நான் உன்னை விட ரொம்ப அழகா இருக்கேன், உனக்கு என்ன யோகியதை இருக்கு என்ன பத்தி பேசுறேன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி என்ன அரைஞ்சிட்டான். ஏன் இப்படி செய்யற கல்கி? நான் உன்னை கூப்பிட்டதுக்கு பிஸியா இருக்க, நாளைக்கு வரேன்னு சொன்ன. இப்ப கௌதமோட பார்ட்டிக்கு வந்து நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறியா? இதெல்லாம் உனக்கு ஒரு பழப்பா? முதல்ல கௌதமுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீ என்னமோ பண்ணி தொலை. நான் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன். ஏன் மனசுலயும் அதேதான் இருந்தது. முதல்ல இந்த கௌதம் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கணும். இத்தனை வருஷமா நீ பண்ணிட்டு இருந்த எல்லா பிரச்சனையும் போதும் கல்கி. தயவு செஞ்சு இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணு. இது என்ன டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண சொல்றீங்கன்னு பார்த்தா வேற ஏதோ டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிருக்கீங்க. அது என்னன்னா, நீ டைவர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நானும் உன் சித்தியும் கௌதம்ம நம்ம சந்தியாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு முடிவெடுத்திருக்கோம். 2 பேருக்கும் ஓகே தான். இன்ஃபேக்ட் சந்தியா வர கௌதம ரொம்ப லவ் பண்றா. ஆனா கௌதமோட தாத்தாக்கு ஒரு ஆசை இருக்கு. அது என்னன்னா,
ஓ அம்மா வசுந்தரா உனக்கு கொடுத்த சொத்தை எல்லாம் சந்தியாவுக்கு நீ எழுதி கொடுக்கணும். எப்படி பார்த்தாலும் நீ பெரிய டாக்டர். உனக்கு இந்த சொத்தெல்லாம் ஜுஜிபி மாதிரி. நானே எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் நீ ஜஸ்ட் ஒரு சைன் போட்டா போதும். என் அப்பா தன்னோட சுயநலத்துக்காக இவ்ளோ கேவலமா இறங்கி போவார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நடக்காது. இந்த உலகத்திலேயே அம்மாவோட ஞாபகமா எனக்கு இருக்கிற அடையாளம் இது ஒண்ணுதான். என்னோட சொத்தை நான் வேற யாருக்கும் எழுதி தர முடியாது. ஏன் இப்படி உயிரை வாங்குற கல்கி? ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆகி சொந்தக்காரங்க முன்னாடி மானத்தை வாங்கினது போதாதுன்னு நினைக்கிறியா? இப்ப உன் தங்கச்சியோட எதிர்காலத்துக்காக இந்த ஒரு நல்லது கூட செய்ய மாட்ற? என்ன நினைச்சிட்டு இருக்க கல்கி? இந்த சொத்தை நீ என் பேருக்கு எழுதி கொடுக்கலனா கௌதம் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டார்னு நினைச்சியா? நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. கௌதம் என்ன ரொம்ப லவ் பண்றாரு. அந்த லவ்க்காக உன்னை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்காரு. அழகு அந்தஸ்தெல்லாம் அவருக்கு ஒரு விஷயமே இல்ல. கரெக்டா அந்த நேரத்துல கௌதம் கார்ல வர அவன் என்ன பாத்துட கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு விழுந்தடிச்சு ஓடினா சந்தியா. அவ யார கேட்டு இங்க வந்தா? இன்னைக்கு என்ன பார்க்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எதுக்கு அவளை உள்ள விட்டீங்க? நானே அந்த பானைய வெளியே உருட்டி விட்டு. கௌதம் காம் டவுன். அவ உன் முகத்தை பார்க்கவே பயந்து சாகுறான். எஸ், இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் குண்டாகி வந்திருக்கா. நான் அதுக்காக தான் சொல்றேன். நீ முதல்ல வா வா. இன்னைக்கு உன்னோட பர்த்டே பார்ட்டி நடக்குது. இன்னைக்கு முழுக்க நீ சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். கௌதம் அவ டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு உடனே கிளம்பி போயிடுவான். யூ நோ வாட்? அவளை நம்ம கண்டுக்கவே கூடாது. நமக்கு அது முக்கியம் இல்ல. நான் உனக்காக கஷ்டப்பட்டு ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். கம் வித் மீ. உனக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் ரெடி பண்ணி தரேன். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன். ஓகேவா? கௌதம் கம் வித் மீ. போதும் வா. Hey bro, it's my party. Cheers. Guys, drink up. Cheers. நான் வந்து பாக்கும்போது கௌதம் முழு போதையில தள்ளாடிட்டு இருந்தான். இந்த நேரத்துல நான் அவன் கிட்ட பேச்சு கொடுத்தா காணாம போன என்னோட குழந்தைய பத்தி அவன் ஏதாவது உளறுவான்னு தோணுச்சு. சரியா அவன் கிட்ட போய் பேச ட்ரை பண்ணும்போது சந்தியா வந்து என்ன தடுத்துட்டா. கௌதம் கிட்ட இருந்து இன்னும் எத்தனை நாளைக்கு சந்தியா என்ன மறைச்சு வச்சிருப்பா? கௌதம்க்கு நிஜமாவே நான் யாருன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? என் இன்னொரு குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு கௌதம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவானா? யாருமே தொடாம நான் எப்படி கர்ப்பமானங்கிற அந்த அதிர்ச்சியான ரகசியத்தை நான் எப்ப தெரிஞ்சுக்க போறேன்? நான் நேரா பார்க்காமலே கௌதம் டிவோர்ஸ் கொடுத்துட்டு சந்தியாவோட வலையில விழுந்துட்டானா? வாழ்க்கையில் பல சோதனைகளை தாண்டி தன் கர்ப்பத்திற்கு யார் காரணம் என்று தெரியாமலேயே இரட்டை குழந்தைகளுக்கு தாயாகி சதிகார கும்பலிடம் ஒரு குழந்தையை தொலைத்தவள் மீதமிருந்த ஒரு குழந்தையையும் காப்பாற்ற வேண்டி அமெரிக்காவில் இருக்கும் அத்தை வீட்டுக்கு செல்கிறாள் கல்கி. அங்கே மருத்துவ படிப்பில் அமெரிக்காவின் மிக சிறந்த நியூரோ சர்ஜனாக கடும் முயற்சியால் உருவாகுகிறாள். அது மட்டுமல்லாமல் மிக அதிகமாக ஊரே கேலி செய்யும் அளவுக்கு இருந்த தன் உடல் எடையை கடும் உடற்பயிற்சியினால் குறைத்து யாருக்கும் அடையாளம் தெரியாதபடி அழகாக உருமாறியிருக்கிறாள். அப்பாவின் அழைப்பை ஏற்று சென்னை வந்து அவள் வீட்டிற்கு சென்றவளிடம் சித்தி கல்கியின் அம்மா இறந்த பின்பு அவளுக்கு கொடுத்திருந்த சொத்தை எழுதி கேட்க கொடுக்க மறுக்கிறாள். அதற்கு சித்தியின் மகள் வர்ஷா கல்கியின் குழந்தையின் பிறப்பை பற்றி தவறாக பேசுகிறாள். வர்ஷா கண்டபடி பேசியதால் அவளுக்கு பலார் என்று ஒரு அறையை பரிசளித்துவிட்டு அங்கிருந்து செல்கிறாள் கல்கி. அந்த குழந்தைய யாருக்கு பெத்த என்ற கேள்வி அவளின் காதுக்குள் ரீங்காரமிட்டுக் கொண்டிருந்தது. அது அவளுக்கே இன்னும் தெரியாத விஷயம். மேலும் பல துன்பங்களை அவள் வாழ்வில் அனுபவிக்க அது மட்டுமே காரணம். கல்கி கண்ணீருடன் பரபரப்பான அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள் நுழைகிறாள். அப்போது அங்கு தனது ஊழியர்களுடன் பேசிக் கொண்டிருந்த விஜயேஸ்வரனை பார்த்ததும் ஆச்சரியமானாள் கல்கி. அவளது PA சாதனா அனுப்பியிருந்த அதே முகம். புகைப்படத்தை விட நேரில் மிகவும் ஹேண்ட்ஸமாக இருந்தாள். ஆனால் விஜயை ரசிக்கும் மனநிலையில் அவள் இல்லாததால் நேராக அவளது ரூமை நோக்கி செல்கிறாள். வெளியே நின்றிருந்த விஜயேஸ்வரன் தனது பாடிகார்டுகளிடம் அபினவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்களுக்கெல்லாம் இருக்கு என கொதித்தெழுந்துவிட்டு அவனது அறைக்குள் செல்கிறான்.
விஜய் சிசிடிவியை பரிசோதித்து பார்க்கும்போது அபினவிற்கு கல்கி முத்தமிடுவதை காண்கிறார். பக்கத்து அறையில் இருப்பவள்தானே என்று சந்தேகித்தவன் கோபத்தில் கல்கியின் அறை கதவை தட்டுகிறார். கல்கி தூக்க கலக்கத்தில் வந்து கதவை திறக்க, என்னோட பையன் எங்க என்று முறைத்தவாறு கேட்கிறான் விஜய். உடலாலும் மனதாலும் சோர்வாக இருந்த கல்கி கோபத்தில், எனக்கு எப்படி தெரியும் என்றாள். கோபமடைந்த விஜய், என் பையனை காணோம். என்ன நெருங்க, என் பையனை யூஸ் பண்ண பாக்குறியா? அவனை எங்க வச்சிருக்க? சீக்கிரம் சொல்லு. அவனுக்கு ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான் என்று எதையும் ஆராயாமல் காற்று மூச்சென்று கத்தத் தொடங்கினான். கல்கியும் கோபத்தில், மைண்ட் யுவர் வேர்ட் மிஸ்டர். அந்த குழந்தை யாருன்னு எனக்கு தெரியாது. தனியா நின்னுட்டு இருந்தா, அதனால அவன் கூட பேசின, அவ்வளவுதான். அண்ட் நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது என்று கோபமாக கூற, அதற்கு விஜயின் பாடிகார்டு ஒருவன் ஓடி வந்து, சார் அபினவ் கிடைச்சாச்சு என்று சொல்கிறான். விஜயின் 5 வயது மகன் அபினவ் ஹோட்டலின் ஒதுக்குப்புறத்தில் நகரத்தின் அழகான காட்சி தெரியும் கண்ணாடி ஜன்னலின் அருகே படுத்து உறங்கி போயிருந்தான். அபினவை பார்த்த விஜய் கோபத்தில், ஏன் இப்படி பண்ண என்று கத்தி கண்டிக்க அவன் கண் கலங்குகிறான். அதை கண்ட விஜய் அபினவை கட்டி அணைத்தபடி அவனது அறைக்கு தூக்கிச் சென்று கொண்டே, ஏன் கிட்ட சொல்லாம போற? அதற்கு அபினவ் மழலை குரலில், எனக்கு போர் அடிக்குது, நீங்களும் பிஸியா இருக்கீங்க, நான் என்னதான் பண்ணுவேன் என்று புலம்புகிறார். விஜய் அறைக்குள் வரவும் அவனுக்கு ஒரு கால் வரவும் சரியாக இருந்தது. அதை அட்டன் செய்து காதில் வைத்த விஜயின் மறுமுனையில் இருந்த அவர், சார் அந்த டாக்டர் பொண்ணோட லொகேஷன் போட்டோவை கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம ஹோட்டல்ல தான் தங்கியிருக்காங்க என்று கூற, போட்டோ அனுப்பு என்று மட்டும் கூறிவிட்டு விஜய் காலை கட் செய்தான். விஜயின் செல்போனிற்கு போட்டோ வர அது தெளிவாக இல்லாத காரணத்தினால் அந்த போட்டோவில் உள்ள பெண்ணை விஜய்க்கு அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் அவனுக்கு சற்று முன் பார்த்த கல்கியின் முகம் ஞாபகம் வருகிறது. சிறிது யோசித்து பார்த்துவிட்டு அவளாக இருக்க வாய்ப்பில்லை என்று முடிவுக்கு வருகிறான் விஜய். கௌதம் வர்ஷாவை சந்திக்க வர வர்ஷாவின் கண்ணம் வீங்கி இருக்கிறது. அதை கண்ட கௌதம், என்னாச்சு வர்ஷா என்று கேட்க, கல்கி அடிச்சுட்டா, அவளுக்கு அந்த கம்பெனியை விட்டு தர எண்ணம் இல்ல என்றாள் வர்ஷா. நான் வேணா பேசவா என்று கேட்ட கௌதமருக்கு கல்கி தற்போது அழகாக இருப்பது தெரிய வேண்டாம் என்ற நினைப்பில் அவர்கள் சந்திப்பை தவிர்ப்பதற்காக வேணாம் என்கிறாள் வர்ஷா. அந்நேரம் அசிஸ்டன்ட் ஒருவன் கௌதமருக்கு கால் செய்து, அந்த ஏர்போர்ட் பொண்ணோட விவரம் தெரியல, ஆனா அந்த பொண்ணு தங்கியிருக்கிற ஹோட்டல் தெரியும் என்று சொல்கிறான். வர்ஷாவிடமிருந்து தள்ளி சென்ற கௌதம், இத கண்டுபிடிக்க 2 நாளா என்று போனை கட் செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறான். மறுபுறம் கல்கி ஊழியர்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாத மோசமான நிலையில் இருக்கும் தன் தாயின் கம்பெனி மீது கௌதமின் தாத்தாவிற்கு ஏன் இவ்வளவு ஆர்வம் என்ற சந்தேகத்துடனேயே உறங்கி போனாள். மறுநாள் காலை வர்ஷா கல்கிக்கு கால் செய்து, என்ன கல்கி, கம்பெனியை எழுதி கொடுக்கறத பத்தி யோசிச்சியா என்று கேட்க, அதான் நேத்தே முடியாதுன்னு சொல்லிட்டல்ல என்று சொல்ல, மேலும் வர்ஷா, அந்த கம்பெனியை கொடுத்துடு, நான் உனக்கு 5 லட்சம் தரேன் என்று கேட்கிறாள். அது 50 லட்சம் ரூபாய் பெருமானமுள்ள கம்பெனி. ஆனாலும் கல்கிக்கு பணம் ஒரு பொருட்டே அல்ல. அவளுக்கு தேவை அம்மாவின் கடைசி பரிசு. அதை நினைத்து புன்னகைத்துவிட்டு மறுக்கிறாள். ஆனால் வர்ஷாவிற்கு காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருந்தாள். ஆனாலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு வர்ஷா, நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அமெரிக்கால ஃபேமஸ் நியூரோ சர்ஜன் மயூரி கிட்ட அசிஸ்டண்டா சேர போறேன். எனக்கு அந்த கம்பெனியை எப்படி நடத்தணும்னு தெரியும். உனக்கு என்ன தெரியும், நீ படிக்காத முட்டாள் தானே என்று அவளை அவமானப்படுத்தும் விதமாக பேசுகிறாள். கத்தாத, காது வலிக்குது என்று கல்கி நக்கலாக சொல்லிவிட்டு காலை கட் செய்கிறாள். விஜய் வலை வீசி தேடிக்கொண்டிருக்கும் ஃபேமஸ் நியூரோ சர்ஜன் மற்றும் வர்ஷா ஸ்டூடெண்டாக சேரப்போவதாக சொல்லிக் கொண்டிருக்கும் மயூரி இருவரும் ஒரே ஆள்தான். அது கல்கிதான். கல்கி தனது உடல் எடையை குறைத்த பிறகு தூக்கம்தான் அவளது ரெக்கவரி. அதனால் எப்போது படுத்தாலும் கும்பகர்ணனை போல தூங்குவாள். அடுத்த நாள் காலை 10 மணிக்கு எழுந்து கல்கி மெதுவாக பெட்ரூமை விட்டு வெளியே வந்தார். அங்கு ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து ரஷி கேம் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து கல்கி, குட்டி எப்பவும் கேம் தானா, நீ சீக்கிரமா கண்ணாடி போட போறன்னு நினைக்கிற என்று கூற, அதற்கு ரஷி, அப்படிலாம் இல்லம்மா, என்னோட கண்ணு எப்பவுமே ஹெல்தி, சோ நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்ல, பாப்போம் என்று பதிலளித்துவிட்டு குளிக்க செல்கிறாள் கல்கி. குளித்து முடித்து வந்தவள் ரஷி குட்டிக்கு பிடித்த பிரெட் சாலட் சாண்ட்விச்சை பிரிப்பேர் செய்து இருவரும் சாப்பிடுகின்றனர். தன்னுடைய ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பிய கல்கி, ரஷி குட்டி, அம்மா வெளியில போயிட்டு வந்ததும் உன்னை எங்கேயாவது கண்டிப்பா கூட்டிட்டு போற, அம்மாக்கு இப்போ வர்க் இருக்கு, சீக்கிரமா வந்துருவேன், பத்திரமா இருக்கணும், வெளியே போக கூடாது என்று சொல்ல, போக மாட்டேன் மம்மி என்று கூறிவிட்டு மீண்டும் கேமில் மூழ்கினாள்.
அறையை விட்டு வெளியே வந்த கல்கி லிப்டினுள் செல்ல விஜயும் லிப்டினுள்ளே வருகிறான். அவனுடன் அவனது பாடிகார்டும் இருக்க சிறிது பதற்றத்துடன் இருக்கிறாள் கல்கி. கல்கியின் தோழி சாதனா அவளிடம் விஜயை பற்றி பல முறை கூறியிருக்கிறாள். அப்போதெல்லாம் கல்கிக்கு விஜயின் மேல் எந்தவித உணர்வும் வந்ததில்லை. ஆனால் நேரில் காணும் போது ஒருவித ஈர்ப்பு வருவது உண்மைதான் என்றாலும் நொடி பொழுதில் அதனை அடக்கிக் கொள்கிறாள். அப்போது ஏதோ யோசித்தவள், மிஸ்டர் விஜய், உங்க பையன் நேத்து தனியா நின்னுட்டு இருந்தான், அதனாலதான் அவன்கிட்ட சும்மா பேச்சு கொடுத்தேன். உங்களை கவர் பண்ணோன்னு எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்ல. நான் அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது, நீங்க தான் தப்பா எடுத்துக்கிட்டீங்க என்று தெளிவாக சொல்ல விஜய் அதை கண்டுகொண்டது போல தெரியவில்லை. அதை உணர்ந்த கல்கி எதுவும் பேசாமல் திரும்பி நின்று கொண்டாள். பின்னர் விஜய் ஒரு கண்ணால் கல்கியை பார்க்க ஆரம்பித்தான். பௌர்ணமி நிலவாய் ஜொலித்தவளை அவனால் ரசிக்காமல் இருக்க முடியவில்லை. கல்கி லிப்டிலிருந்து வேகமாக வெளியே வர கௌதம் அவளின் வருகைக்காக லாபியில் காத்திருந்தார். அவளை பற்றிய விவரங்களை அவன் அறிய விரும்பி ரிசப்ஷனில் விசாரிக்கிறார். ஆனால் அவர்கள் தங்கியிருக்கும் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் அங்கு இருப்பவர்களின் விவரங்களை பிறரிடம் பகிர மாட்டார்கள். எப்படியும் கல்கி கீழே வருவாள் என்று அவளுக்காக காத்திருந்தான் கௌதம். கௌதமை கவனிக்காமல் அவனை வேகமாக கடந்த கல்கியின் முன்பு நின்றான் கௌதம். கௌதம், ஹாய் கல்கி என்று சொல்ல கல்கி புன்னகையுடன் ஹாய் கௌதம் என்றாள். ஆச்சரியமா இருக்கே, என் பேரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க என்று கேட்ட கௌதமிடம், அது உங்க விசிட்டிங் கார்டுல பார்த்தேன் என்று சமாளித்தார். காஃபி ஷாப் போலாமா என்று கேட்ட கௌதமிற்கு ஓகே சொல்கிறாள். இதையெல்லாம் விஜயும் அவனது உதவியாளரும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தனர். எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேல சந்தேகமாவே இருக்கு என்ற தன் எண்ணத்தை உதவியாளர் சொல்ல விஜயும் அதை ஆமோதித்து அவளை கண்காணிக்கும்படி சொல்கிறார். காஃபி ஷாப்பில் அமர்ந்திருந்த கௌதமால் தன் எதிரே அமர்ந்திருப்பவள் பழைய கல்கிதான் என்று இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்கி ஆர்வமாக கேட்டாள். எப்படியாவது அவளது முதல் குழந்தையை பற்றிய உண்மையை கௌதமிடமிருந்து தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்பதுதான் அவளுடைய எண்ணம். இல்ல, எனக்கு முன்னாடி ஒரு குண்டான பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் ஆச்சு. ஆனா அவ அந்த அளவுக்கு அழகா இருக்க மாட்டா, அதனால எனக்கு அதுல இஷ்டமே இல்ல. அவ ஒரு லூசு, அவளை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்கிறான். அந்த பொண்ணுக்கு குழந்தை இருந்ததா சொன்னாங்க, அந்த குழந்தை எங்க என்று கல்கி கேட்க, அவ அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டா என்றவன் சுதாரித்து, ஆமா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்க, நீங்க பெரிய பணக்காரர் இல்லையா, உங்களை பத்தி சோசியல் மீடியால எல்லாம் வந்துச்சு. ஆமா நீங்க ஏன் அவ தங்கச்சிய கல்யாணம் பண்றீங்க என்று கேட்க, எல்லாம் எங்க தாத்தா கம்பல்ஷன், இல்லனா ஒரு பெரிய கும்பிடு போட்டு நான் பாட்டுக்கு போயிருப்பேன். அதுவும் இல்லாம எனக்கு உங்க குடும்பத்துல யாரையுமே பிடிக்கல என்று எரிச்சலுடன் கூறினான் கௌதம். கல்கியோ தொடர்ந்து, சரி உண்மையாவே அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை தான் பிறந்ததா கௌதம் என்று கேட்க, கல்கியின் கேள்வி விசித்திரமாக இருப்பதை உணர்ந்த கௌதம், முதல்ல அப்படிதான் சொன்னாங்க, ஆனா அவளுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு. இன்னொரு குழந்தைய என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அது அவங்க அப்பா ராஜசேகருக்கு தான் தெரியும் என்று கூற, இதற்கு மேல் அவனிடம் கேட்க ஒன்றுமில்லை என்று நினைத்து கல்கி அங்கிருந்து கிளம்பினாள். கல்கியின் மனம் முழுவதும் தனது 2வது குழந்தையை எப்படி கண்டுபிடிப்பது என்பது பற்றியே இருந்தது. கல்கி சென்னையில் மிகப்பெரிய டிடெக்டிவ் ஏஜென்சி யாரென விசாரித்து அவர்களிடம் தனது குழந்தையை கண்டுபிடிக்கும் பொறுப்பை ஒப்படைத்தாள். அவர்கள் கேட்ட அனைத்து டீடைல்ஸ்களையும் கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். அங்கிருந்து ஹோட்டல் ரூமிற்கு வந்த கல்கி ரக்ஷி யாருடனோ ஆன்லைன் கேமில் பேசி விளையாடிக் கொண்டிருப்பதை கண்டு எரிச்சல் அடைந்து கோபப்பட, எனக்கு இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா, நல்ல வேலை இன்னைக்கு நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க என்று கூற, அதை கேட்டதும் கல்கிக்கு ஒரு மாதிரியானது. தான் அவளை நன்றாக கவனித்துக் கொள்ளவில்லையோ என்ற எண்ணமே மேலோங்கியது. உடனே கல்கி, ரக்ஷிமா நாம டின்னர் சாப்பிட வெளியே போலாம் ஓகே என்று சொல்ல, அவள் அமெரிக்காவில் வளர்ந்ததால் பெரும்பாலும் ஆண்கள் அணியும் உடையையே விரும்புவாள். உடனே ரஷி குட்டி தனக்கு பிடித்த கிரே கலர் சூட்டில் ரெடியானாள். அதில் அவளை பார்ப்பவர்களுக்கு ஆண் குழந்தையோ என்ற சந்தேகமே ஏற்படும். பின்னர் கல்கி ஃப்ரெஷ்அப் ஆக செல்ல மொபைலில் தன் கேம்மேட்டிடம், நம்ம அப்புறமா விளையாடலாம், நான் இப்போ எங்க மம்மி கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பீட்சா சாப்பிட போறேன் என்று சொல்லிவிட்டு அவள் கேமில் இருந்து லாக் ஆஃப் ஆகிறாள். இருவரும் கிளம்பி அருகில் இருக்கும் ரெஸ்டாரண்டிற்கு செல்கிறார்கள். மறுபுறம் விஜய் அறையில் விளையாடிக் கொண்டிருந்த அபினவ் தன்னுடன் விளையாடிக் கொண்டிருந்த ரக்ஷி லாக் ஆஃப் ஆனவுடன் கவலையாகி போனது. நாங்க பீட்சா சாப்பிட போறோம் என்று கடைசியாக ரக்ஷி சொன்னது அவனது நினைவுக்கு வர ரெஸ்டாரண்ட் செல்ல முடிவு செய்கிறான் அபி. தன்னுடைய கேம் மேட் விளையாடிக் கொண்டிருக்கும் போதே லாக் ஆஃப் செய்துவிட்டு வெளியே சென்றதை விட அபினவிற்கு அவள் பீட்சா சாப்பிட செல்வதாக கூறியது மட்டுமே நினைவுகளில் அலைமோதி கொண்டிருந்தது. விஜயின் தம்பி கௌஷிக் அபினவிடம், என்னாச்சு அபிக்குட்டிக்கு, விளையாட ஆள் வேணுமா? நானும் இந்த கேம் விளையாடுவேன், நான் இதுல டாப் 10 ரேங்கிங்ல இருக்கேன்
எங்க டீம் லீடர் ஆர்கே தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன். நான் வேணும்னா அடுத்த தடவை உங்க கூட விளையாட வைக்கட்டுமா என்று கேட்டான். அதற்கு அபினவ் பாவமாக, எனக்கு பீட்சா வேணும் என்று உதட்டை பிதுக்கிக் கொண்டே கௌஷிக்கிடம் கேட்கிறார். இதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்ச கோபப்படுவான் என்று கௌசிக் கூற, தெரிஞ்சாதானே என்று கூறி அங்கிருந்து கிளம்ப தயாராகுகிறான் அபினவ். வேணா அபிக்குட்டி, அப்பா வந்துருவாங்க, விஜய் ஏற்கனவே ஹோட்டலுக்குள்ளதான் எங்கேயோ இருக்கான் என்று கூறியும் கேட்காதவனாய் தன் சித்தப்பாவிற்கு கால் வந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு ஒரு நொடியில் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறான். சிறிது நேரத்தில் ரூமுக்கு வந்த விஜய், அபி எங்க என்று கௌசிக்கை கேட்க, பேசிக் கொண்டிருந்த கௌஷிக் இங்குதான் இருந்தா என்று சொல்லிக்கொண்டே ரூமில் தேட, விஜய் கடும் கோபத்தில், he is just 5 years old, அவன் குழந்தைடா, உன்கிட்ட நம்பி விட்டம் பாரு, என்ன சொல்லணும் என்று கூறி பதற்றத்தில் லிப்ட் கூட ஏறாமல் படிக்கட்டுகளில் கடகடவென்று கீழே இறங்குகிறார். ரஷிக்குட்டியும் கல்கியும் விசாலமான 2 அறைகள் கொண்ட பீட்சா ஷாப்பில் அமர்ந்திருந்தனர். அப்போது ரக்ஷிதா, அம்மா எனக்கு கேக் வேணும், நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லி சென்ற அதே நேரம் கல்கி அமர்ந்திருந்த டேபிள் அருகில் அபினவ் ரக்ஷிதா அணிந்து வந்த அதே கிரே சூட்டில் வந்து நின்றிருந்தான். ரக்ஷிதாவும் அபினவும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள், அதாவது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். எனவே உருவத்தில் இருவரும் ஒரே மாதிரி இருப்பார்கள். இருவரில் யார் அபினவ் யார் ரக்ஷிதா என்று அடையாளம் காண்பதே அரிது. ஆம், அபினவ் கல்கியின் மூத்த மகன். கடையை அடைந்ததும் அபினவ் இதுவரை ருசித்திடாத மற்றும் பார்த்திடாத அனைத்தையும் ஆச்சரியமாக கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த தருணம். கல்கி ரக்ஷிதா என்று நினைத்து அபினவை குட்டி என்று அழைத்தது அவன் காதில் விழுந்தவுடன் திரும்பி பார்க்கிறார். என்ன சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்க, இன்னும் ஆர்டர் பண்ணலையா என்று விளையாட்டாக கேட்டுவிட்டு, அம்மாவை ஆர்டர் பண்ணட்டுமா என்று கல்கி கேட்க, அபினவ் இத்தனை நாட்களாக தான் கூப்பிட வேண்டும் என்று ஏங்கிய அந்த ஒரு வார்த்தை அம்மா என்று தன் காதில் விழுந்ததும் மகிழ்ச்சியில் மெய் மறந்து நின்றான். செல்லம், என்ன ஆச்சு, என்ன வேணும் உனக்கு, என்ன வேணும் சொல்லு, வாங்கி தரேன் என்றாள் கல்கி. எனக்கு பீஸா வேணும், உண்மையாவே வாங்கி தருவீங்களா என்று அபினவ் கேட்க, ரக்ஷிதா என்று நினைத்து அபினவை தூக்கி வைத்துக் கொண்டு, கியூட்டா இருக்க, கண்டிப்பா வாங்கி தர என்றாள் கல்கி. ஆமா, என்ன திடீர்னு இப்படி எல்லாம் கேக்குற, என்னாச்சு உனக்கு என்று புரியாதவளாய் கேட்கிறாள் கல்கி. அம்மா எனக்கு பசிக்குது என்று அபினவ் கேட்க, உடனே பிடித்த உணவுகள் அனைத்தையும் ஆர்டர் செய்துவிட்டு அமர்ந்திருந்தனர். அப்போது கல்கி, சரி இன்னைக்கு என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் என்று மெனு கார்டை பார்த்தபடி இருவரும் செலக்ட் செய்து கொண்டிருக்கையில் ஆர்டர் செய்த பீட்சா வர மகிழ்ச்சியாக அபியும் அவளும் பேசிக்கொண்டே சாப்பிடுகிறார்கள். மறுபக்கம் அடுக்கி வைத்திருந்த அனைத்து வகையான கேக்குகளையும் ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்த ரக்ஷிதா, எல்லாமே நல்லா இருக்கே என்று தனக்குத்தானே சொல்லிக் கொள்ளும் நேரத்தில், இங்க என்ன பண்ற என்று ஒரு கோபமான குரல் ரக்ஷிதாவின் காதில் விழுந்தது. ரக்ஷிதா திரும்புவதற்குள் விஜய் அவளை அபி என்று நினைத்து பின்பக்கமாக தூக்கி வைத்துக் கொண்டான். இன்டெலிஜென்ட் கேர்ளான ரக்ஷிதா தனக்கு ஏதோ தவறு நடக்கிறது என்பதை அறிந்து, ஐயோ என்னை யாரோ கிட்னாப் பண்றாங்க என்று அலற, விஜய் அபி தன் மீது கோபமாக இருக்கிறான் என்று எண்ணி அவளது வாயை தன் கையால் மூடிக்கொண்டிருந்தான். எத்தனை வாட்டி சொல்லிருக்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு, அதுவும் தனியா வந்திருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் அபி என்று ரக்ஷிதாவின் வாயை மூடிக்கொண்டே பேசிக் கொண்டிருந்தான் விஜய். இப்படி தனியா வராதன்னு எத்தனை தடவை சொல்றது, ஹோட்டல்ல சாப்பிடுறது உடம்புக்கு நல்லதில்ல என்று புரிய வைக்க முயற்சி செய்கிறான் விஜய். அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லாம போனா என்ன பண்றது, அப்பாவுக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு தெரியும்ல என்று கேட்கிறான் விஜய். ரக்ஷிதா அப்பா என்று சொல்லி கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாள். அப்பா என்று சொல்லி பார்க்கும்போது, அம்மா உனக்கு அப்பா இல்ல என்று சொன்னது அவள் நினைவுகளில் வர, ஒரு முறை விஜயின் முகத்தை தடவி பார்த்து, அப்பா அப்பா என்று தன் பிஞ்சு குரலால் கொஞ்சி அழைக்கிறாள் ரக்ஷிதா. விஜய், அதுக்கு என்ன இப்ப என்று கேட்க, அப்பா பசிக்குதுப்பா, வாங்க ஏதாவது சாப்பிடலாம் என்று சொல்ல, ஆச்சரியமடைந்தவனாய் தன் வாட்சை பார்த்துவிட்டு, இன்னும் 1 hour தான் இருக்கு என்கிறான். 1 hour போதும்பா என்றாள் ரக்ஷிதா. அருகில் இருந்த டேபிளில் உட்கார்ந்து ஆரஞ்சு ஜூஸ் ஆர்டர் செய்தான் விஜய். அதற்கு ரக்ஷிதா, அப்பா ஜூஸ் குடிச்சா அப்புறம் அதிகமா சாப்பிட முடியாது என்றவள் சர்வரிடம், அங்கிள் எனக்கு 2 சாக்லேட் ஐஸ்கிரீம் அப்புறம் இட்லி என்றாள். அவள் இட்லி ஆர்டர் செய்ததை கண்டு வியக்கிறான் விஜய். பிறகு ஐஸ்கிரீம் நல்லதில்ல என்று சொன்னதும் சரி என்று ஒப்புக்கொண்டாள் ரக்ஷிதா. பிறகு உனக்கு யார் இட்லி எல்லாம் சாப்பிட சொல்லி கொடுத்தாங்க என்று விஜய் கேட்க, ரக்ஷி கையை நீட்டி பக்கத்து கேபினில் இருந்த கல்கியை பார்த்து, அதோ அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க என்று சொல்லிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தாள். விஜய் தனக்குள் கோபத்துடன்,
அந்த லேடி இன்னும் அபினவ கிட்ட என்னெல்லாம் சொல்லிருக்காளோ? அம்மாவா என்று முணுமுணுத்து விட்டு ரக்ஷிதாவிடம் அவ உன் அம்மா அல்ல என்று கூற, அப்பா அவங்கதான் என் அம்மா என்று உறுதியாக கூறுகிறாள். விஜய் அவள் அருகில் சென்று, அபி நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசாதன்னு, அதுவும் அழகான பொண்ணுங்களை நம்பவே நம்பாத என்று விஜய் கூற, அதை கேட்ட ரக்ஷிதா அபியா என்று குழப்பத்துடன், அப்பா நீங்க அவங்கள அம்மாவா ஏத்துக்கலனா நான் உங்களை அப்பாவா ஏத்துக்க மாட்டேன் என்று உறுதியாக ரக்ஷிதா சொல்ல விஜய் அதிர்ந்து போகிறான். அபியிடம் திடீரென்று எப்படி இவ்வளவு மாற்றம் என்று உறைந்து நின்று கொண்டிருக்கிறான் விஜய். அப்பா நீங்க அவங்கள அம்மாவா ஏத்துக்கலனா நான் உங்களை அப்பாவா ஏத்துக்க மாட்டேன் என்ற ரக்ஷிதாவின் குரல் விஜயின் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்க கோபத்தின் உச்சிக்கே சென்றார். விஜயின் கோப பார்வையை உணர்ந்த கௌஷிக், டேய் அண்ணன் கிட்ட சிக்கின செத்த எஸ்கேப் என்ற மைண்ட் வாய்ஸுடன் நைஸாக அங்கிருந்து நழுவிக் கொள்கிறார். விஜய் கோபத்துடன் சோஃபாவில் அமர்ந்திருந்த கல்கியை பார்த்து, இந்த சூனியக்காரி இன்னும் என்னெல்லாம் என் குழந்தைகிட்ட சொல்லிருக்காளோ, இந்த மாதிரி எல்லாம் அபி பேசவே மாட்டானே என்று தனக்கு தானே கேள்வி எழுப்பிக் கொள்கிறான். திடீரென்று ரக்ஷிதாவை பார்த்து, நீ அவ கூட தான் வந்தியா என்று கேட்க ரக்ஷிதாவும் அஃப்கோர்ஸ் என்றாள். உடனே விஜய், அதான பார்த்தேன், நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு, இல்லனா நீயே இட்லி எல்லாம் கேட்க போற என்று நினைத்துக் கொண்டே ரக்ஷியிடம், நீ இனி அவகிட்ட பேசவே கூடாது ஓகே என்று கராராக கூறுகிறான். அதை கேட்டு ரக்ஷிக்கு தனது அம்மாவிடம் எவ்வாறு பேசாமல் இருப்பது என்று கல்கியை பாவமாக பார்த்தாள். உடனே விஜய், சாப்பிட்டதெல்லாம் போதும் வா ரூம்க்கு போலாம் என்று கையை பிடித்து இழுத்துக்கொண்டே செல்கிறான். ஆனால் இன்டெலிஜென்ட் கேர்ளான ரக்ஷிதாவோ எப்படியாவது அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி அம்மாவோட சேர்த்து வைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்துடன், அப்பா அம்மா அழகா இல்லையா, மூவி ஸ்டார் எல்லாரையும் விட அழகா இல்ல, நீங்க அவங்களோட சேர்ந்து வெளியே போனா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று பிஞ்சு குரலில் கேட்க, மேலும் விஜயின் தலையில் இடி இறங்கியது போல இருந்தது. அதே டென்ஷனுடன் ரூமிற்கு சென்றதும் அபி என்று நினைத்து ரக்ஷியிடம், அபி நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது, நான் குளிச்சிட்டு வரேன், நீ ஒழுங்கா படுத்து தூங்கணும் என்று கூறி குளிக்க சென்றான் விஜய். மறுபக்கம் ரெஸ்டாரண்டில் அபினவ் என்று தெரியாமல் ரக்ஷிதா பீட்சாவில் உள்ள அனைத்து காய்களையும் ஒன்று விடாமல் சாப்பிட்டிருந்தது கல்கிக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. எப்போதும் காய்களை ஒதுக்கி வைத்து சாப்பிடுபவள் இன்று மட்டும் எப்படி என்று யோசித்துக் கொண்டிருக்க, அபினவ், அம்மா நான் இன்னொரு கேக் வாங்கிக்கிட்டுமா என்று பர்மிஷன் கேட்க, ரொம்ப சாப்பிடுற, சரிப்போ சாப்பிடு என்று பதிலை கேட்ட அடுத்த நொடியே கேக் ஆர்டர் செய்ய ஓடினான் அபினவ். ரக்ஷிதா அம்மாவை விட்டு வந்திருக்க கூடாதோ என்று நினைத்து விஜய்க்கு தெரியாமல் அவனுடைய ரூமிலிருந்து வெளியேறி மீண்டும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர அங்கே கல்கி தூங்கிக் கொண்டிருப்பதை கவனித்து, அம்மா தூங்கிட்டியா, போலாமா என்று கேட்க கல்கி, இப்பவாது ரூமுக்கு போறதுக்கு மனசு வந்ததே, கேட்க வேண்டாமா, சரிவா போலாம் என்று ரக்ஷிதாவை அழைத்துக் கொண்டு ரூமுக்கு செல்கிறாள். மறுபக்கம் அபினவ் ஆர்டர் செய்த கேக்குடன் அங்கு வர கல்கி இல்லாததை கண்டு ஏமாற்றம் அடைகிறான். அப்போது அவன் பின்னாலிருந்து விஜய், இன்னும் வயிறு ஃபுல்லாகலையா உனக்கு என்று கத்தியபடி அபினவை தூக்கிக் கொண்டு ரூமுக்கு செல்கிறான். கல்கியும் ரக்ஷியும் தூங்க தயாராகிக் கொண்டிருக்கும் போது காலிங் பெல் சவுண்ட் கேட்கிறது. ரஷிக்குட்டி கதவு திறந்து யாருன்னு பாரு என்றாள் கல்கி. மா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நீங்க போய் கதவு தரங்க என்று கூறி கேமில் மூழ்கினாள் ரஷி. கல்கி சென்று கதவை திறந்தவுடன் ஒயிட் சூட்டில் 20 வயது உள்ள ஒரு ஆண் நின்று கொண்டிருந்தார். அவனை பார்த்து, ஹாய் மிஸ்ஸஸ் கல்கி, உள்ள வந்து பேசலாமா என்று கேட்க, வாங்க மிஸ்டர் என்று பேர் தெரியாமல் இழுக்க கௌஷிக் என்று கூறியவாறு உள்ளே வந்து சோஃபாவில் அமர்ந்தான். கல்கி, சொல்லுங்க மிஸ்டர் கௌஷிக், என்ன வேணும் என்று கேட்க, இந்த பிரசிடென்ஷியல் சூட்டை வெக்கேட் பண்ணணும் என்று அசால்ட்டாக சொல்ல, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்கிறாள். நீங்க என் அண்ணனுக்கு ட்ரை பண்ற மாதிரி தெரியுது, அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க, பார்க்க டீசெண்டா இருக்கீங்க, எங்க ஹோட்டல் ரூம் புக் ஆகி அதை நாங்களே கேன்சல் பண்ணா உங்களுக்கு நஷ்ட ஈடா பணம் தரணும், இந்தாங்க உங்க 7.5 லட்சம், இதை வச்சுக்கிட்டு ரூமை காலி பண்ணுங்க, கீழே வேற ஃப்ளோர்ல உங்களுக்கு ரூம் தரும் என்று கூறியவனை பார்த்து முறைத்து கொண்டிருக்கிறாள் கல்கி. சின்ன புள்ளத்தனமா பேசுறீங்க, நான் அவருக்கு ட்ரை பண்றத நீங்க பாத்தீங்களா, அது போக என்கிட்ட தேவைக்கு அதிகமா பணம் இருக்கு, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது என்று கேட்க, ஆனாலும் அப்பட்டமா தெரியுதே மிஸ் கல்கி, ஆமா உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னாங்க, அப்ப நீங்க மிஸ் தானே என்று ஏளனமாக கேட்டவனை கடும் கோபத்துடன் கெட் அவுட் என்று கத்துகிறாள். ஓகே, ஆனா சீக்கிரமா இங்க இருந்து போயிடுங்க, இங்கதான் நாங்க தேடிட்டு இருக்கிற ஃபேமஸ் நியூரோ சர்ஜன் டாக்டர் மயூரி வந்து தங்க போறாங்க என்று கௌசிக் கூற, அப்போதுதான் கல்கி விஜய் தன்னை தேடிக்கொண்டிருப்பது நினைவில் வந்தது.
அதன் பிறகு எதுவும் பேசாமல் இங்கிருந்தால் மாட்டிக்கொள்ளுவோமோ என்ற பயத்தில் செக்கை வாங்கிக் கொண்டு வேறு ரூமுக்கு ஷிஃப்ட் ஆனாள் கல்கி. கல்கி தூங்க சென்றதை உறுதி செய்து கொண்ட ரக்ஷிதா மீண்டும் ஆன்லைனில் தன் கேம்மேட் கௌசிக்கிடம் பேசிக்கொண்டே விளையாடத் தொடங்கினாள். ஆர்கே, நீ பையனா பொண்ணா என்று கௌசிக் கேட்க, அது சீக்ரெட், அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது என்றபடி தொடங்குகின்றனர். கௌசிக் ரக்ஷியிடம், ஆமா நீ இன்னைக்கு கேம் விளையாட வரவே இல்ல என்று கேட்க தான் ரூம் ஷிஃப்ட் செய்த கதையை கூறினாள். பிறகு கௌஷிக், ஆர்கே நீ கலிபோர்னியாலிருந்து சென்னை வந்துட்டு சொன்ன, எங்க இருக்க சொல்லு தல என்று கேட்க ரக்ஷிதா தங்கியிருக்கும் ஈஸ்வரன் குரூப் ஆஃப் ஹோட்டல் பேரை சொல்ல அதை கேட்ட கௌஷிக் அதிர்ச்சியில், நானும் அங்கதான் இருக்கேன், நானே வந்து உங்களை பாக்குற என்று சொல்ல ஓகே என்கிறாள். உடனே ரூம் நம்பர் என்ன தல என்று கேட்க, இன்னைக்கு வேணா அம்மா தூங்கிட்டாங்க, நாளைக்கு மீட் பண்ணலாம் என்று சொல்லி உறங்க செல்கிறாள் ரக்ஷிதா. நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் கல்கி மறைந்து நின்று கேட்டுக்கொண்டிருந்தாள். விடிந்ததும் கௌதம் கல்கி தங்கியிருந்த ஹோட்டலில் நின்று கொண்டிருந்தான். அப்போது அருகிலிருந்த பாருக்கு சென்று, என்ன செய்யணும்னு தெரியும்ல, சரியா செஞ்சிருங்க என்று கூறிவிட்டு வெளியே வந்தான். கௌதமின் போனை எடுத்து, ஹாய் மிஸ் கல்கி, உங்க போன் நம்பரை கீழே ரிசப்ஷன்ல வாங்கின, அதுக்கு முதல்ல சாரி, உங்களால இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு கீழே இருக்கிற பாருக்கு வர முடியுமா ப்ளீஸ் என்று கல்கிக்கு மெசேஜ் அனுப்பினான். ஆனால் கல்கி அதை ஸ்பாம் என்று நினைத்துவிட்டு டெலிட் செய்து விடுகிறாள். அங்கு கௌதம் வருவான் என்று எதிர்பார்க்காத வர்ஷா அவனை ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தாள். அப்போது அங்கிருந்த வெயிட்டர்கள், ஒருவேளை கௌதம் சார் அவருடைய ஃபியான்சிக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாரோ, கௌதமோட ஃபியான்சி ரொம்ப லக்கி போன்ற பேச்சுக்களை கேட்டு முகம் சிவந்தாள் வர்ஷா. கௌதம் தனக்காகத்தான் சர்ப்ரைஸ் பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்திருப்பதாக நினைத்து குதூகலமானாள். கௌதம் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் கம் டு வெல்வெட் பார் அட் 8 என்று அனுப்ப அது தவறுதலாக வர்ஷாவிற்கும் சென்று விடுகிறது. மகிழ்ச்சியில் வெளியே வர அப்போது கல்கி அங்கிருப்பதை பார்த்து விட்டாள். இவ்வளவு காஸ்ட்லியான ஹோட்டலுக்கு கல்கி எப்படி வந்திருப்பாள் என்று பல தவறான எண்ண ஓட்டங்களுடன் பார்ட்டிக்கு தயாராக ஷாப்பிங் செல்கிறாள் வர்ஷா. கல்கியை வெறுப்பேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் வர்ஷா கல்கிக்கு மெசேஜ் செய்கிறாள். அதில், உனக்கு பிறந்த பையனை பார்க்கணுமா, கம் டு வெல்வெட் பார் அட் 8 என்று இருக்கிறது. மெசேஜை திறந்து பார்த்த கல்கிக்கு தூக்கி வாரி போட்டது. உனக்கு பிறந்த பையனை பார்க்கணுமா, கம் டு வெல்வெட் பார் அட் 8 என்று இருந்த மெசேஜை கண்டதிலிருந்து கோபம், அழுகை, விரக்தி, நிம்மதி என்று எந்த உணர்வுடன் தான் இருக்கிறோம் என்று தெரியாமல் எப்போது 8 மணி ஆகும் என்ற எதிர்பார்ப்பில் பதற்றத்துடனே இருக்கிறாள் கல்கி. 8 மணி ஆனதும் பார் முழுவதும் நிரம்பி வழிந்தது. ரிச்மேன்ஸ் பார்ட்டி என்பதால் கௌதமின் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் என்று ஆண் மற்றும் பெண் நண்பர்கள் கையில் மதுக்கோப்பையுடன் ஆரவாரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அங்கிருந்தவர்களில் சிலர் கௌதம் வர்ஷாவை ப்ரப்போஸ் செய்ய போறா என்றும் வர்ஷா ரொம்ப லக்கி என்றும் பலவாறு பேசிக்கொள்ள அதை கேட்டு சிகப்பு உடையில் அழகான ஃப்ரெஷ் காஷ்மீர் ஆப்பிள் போல ஜொலித்துக் கொண்டிருந்த வர்ஷா வெட்கத்தில் மேலும் சிவக்கிறாள். அப்போது வர்ஷாவின் தோழிகள், ஆமா உங்க அக்கா சென்னை வந்துட்டாளாமே, எதுக்கு வந்தா, அதான் அவளுக்கும் கௌதமுக்கும் நடக்கிற என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சுல என்று அனைவரும் மாறி மாறி பேசிக்கொண்டும் கல்கியை திட்டி தீர்த்து கொண்டும் இருக்கிறார்கள். அருகில் இருந்த வர்ஷாவின் ஃப்ரெண்ட், ஏய் உன்னோட அக்கா என்று வாசலை பார்த்து கூற அனைவரும் பேச்சை நிறுத்திவிட்டு வாசலை பார்க்க கல்கி கேஷுவலாக ஜீன் டிஷர்ட்டுடன் நின்று கொண்டிருக்கிறாள். வர்ஷா எங்கே என்று அலைமோதிய கண்கள் அவளை கண்டதும் நேரே அவள் அருகில் செல்ல, அதே சமயம் கௌதமை நோக்கி வெயிட்டர் ஒருவன், சார் அவங்க வந்துட்டாங்க என்று கூற, எல்லாமே ரெடி தானே, கரெக்டா பண்ணிடுங்க என்று வெயிட்டரிடம் கூறிவிட்டு எங்கேயோ செல்கிறான். மறுபக்கம் கல்கியை வர்ஷாவின் நண்பர்கள் அனைவரும் எதிரியை பார்ப்பது போல முறைத்துக் கொண்டிருக்கின்றனர். மேலும் பலவாறு கேள்விகளை கேட்டு அவளை எரிச்சலடைய செய்கின்றனர். ஆனால் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் வந்த கல்கி அவள் முன் நின்று கொண்டு, வர்ஷா என்னோட குழந்தை எங்க என்று கேட்க, அதற்கு அவள், உட்காரு கல்கி, இங்கே உட்காந்து நடக்கிறத வேடிக்கை பாரு, கொஞ்ச நேரத்துல வந்துருவான் என்கிறாள். அமைதியாக சோஃபாவில் அமர்ந்திருந்தவளை பார்த்து வர்ஷா, கல்கி நீ சப்போஸ் குண்டா இல்லாம ஒல்லியா அழகாவே இருந்திருந்தா கௌதம் உன்னை கல்யாணம் பண்ணிருப்பான்ல என்று நக்கலாக கேட்க, இப்ப நீ என்ன சொல்ல வர என்று கடுப்புடன் வர்ஷாவை பார்த்து கேட்கிறாள். மேலும் வர்ஷா, நம்ம 2 பேருமே ஒரே ஃபேமிலி தான், ஆனா நீ மட்டும் எப்படி அவ்ளோ பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு போலாம், அதுவும் குண்டா இருந்துகிட்டு, இப்ப நடக்கிறத பாக்குறல்ல, கௌதம் என்ன லவ் பண்றான், கண்டிப்பா நீ ஒல்லியானது வேஸ்ட் தான் என்று அடுக்கிக் கொண்டே செல்ல
கல்கியின் கோபம் உச்சத்தை அடைகிறது. அப்போது திடீரென்று விளக்குகள் அணைய, பாடல்கள் நிறுத்தப்பட, ஒரு ஸ்பாட்லைட்டில் அழகான ஒயிட் சூட்டில் கிட்டார் இசையுடன் கௌதம் ஆடத் தொடங்க நண்பர்கள் அனைவரும் அவனை சீரப் செய்கிறார்கள். அனைவரையும் அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு ஒரு ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸுடன் முடிக்கிறான். பின்னர் கௌதம், நான் இந்த ஹோட்டலை புக் பண்ணதுக்கு முக்கியமான காரணம், ஒரு பொண்ணை இப்போ ப்ரப்போஸ் பண்ண போறேன். அந்த பொண்ணோட கண்ணை எப்போ முதலா பார்த்தனோ அப்பவே நான் விழுந்துட்டேன். அது ஒரு மேஸ் மாதிரி. அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு எனக்கு தெரியல. அதுல இருந்து வெளியே வரணும்னு நான் நினைக்கல என்று உணர்ச்சி பொங்க பேசிக் கொண்டிருக்கிறான். பின்னர் தன் கையில் பொக்கே மற்றும் காஸ்ட்லி டைமண்ட் ரிங் பாக்ஸுடன் நடக்க ஆரம்பிக்க வர்ஷா மகிழ்ச்சி பெருக்கில் எழுந்து ப்ரப்போசலை ஏற்றுக்கொள்ள தயாராகிறாள். ஆனால் கௌதம் கண்களில் தெரிந்தது கல்கி மட்டுமே. அப்போது சீலிங்கில் இருந்து ரோஜா இதழ்கள் கொட்ட ஆச்சரியத்துடன் அனைவரும் நிற்க, கௌதமோ வர்ஷாவை தாண்டி சென்று, கல்கி, நீங்க என்ன உங்க ஃப்ரெண்டா ஏத்துப்பீங்களா என்று கெஞ்ச கோபத்தில் சிவக்கிறாள் வர்ஷா. இதை எதிர்பார்க்காத கல்கி வர்ஷாவை ஏளனமாக பார்த்துவிட்டு கௌதமை பார்த்து புன்னகைக்கிறாள். கல்கியின் புன்னகையில் கௌதமின் முகம் மலர்கிறது. அருகில் இருந்த வர்ஷா, கௌதம் என்று கத்த, நீங்க என்ன பண்ற வர்ஷா என்று கேஷுவலாக கேட்கிறார். அந்த கேள்வியை தாங்கிக் கொள்ள முடியாத கோபத்தில் வர்ஷா கல்கியை கீழே தள்ளிவிட்டதை பார்த்து, என்ன பண்ற நீ என்றான் கௌதம். அதற்கு வர்ஷா, இவ என்னோட அக்கா கல்கி, முன்னாடி குண்டா இருந்தால அவதான் இப்ப உன்னை ஏமாத்திட்டு இருக்கா என்று கோபத்துடன் கத்துகிறாள். என்னது என்று ஆச்சரியத்துடன் கௌதம் நிற்க, கையில் இருந்த பொக்கே கீழே விழ அனைவரும் கல்கியை கோபத்துடன் நெருங்குகிறார்கள். அப்போது அந்த வழியாக வந்த விஜய் ஏதோ தவறு நடப்பதாக எண்ணி உள்ளே நுழைந்து, நிறுத்துங்க, என்ன நடக்குதுங்க? இந்த மாதிரி கூட்டமா சேர்ந்து சண்டைலாம் இங்க போடக்கூடாது என்று கோபமாக கூறுகிறார். நீ யாரு முதல்ல என்று கௌதம் திமிராக கேட்க, விஜய் ஈஸ்வரன் என்ற குரல் ஒலித்தவுடன் கௌதமிற்கு தூக்கி வாரி போட்டது. ஆனால் கல்கியோ வர்ஷாவை திரும்பி பார்த்து, நீ இன்னும் என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லவே இல்ல என்கிறாள். அதற்கு அவளோ திமிராக, என்ன சொல்லணும் என்று சொல்லிக்கொண்டே கேஷுவலாக சென்று கொண்டிருக்கிறாள். கல்கி பின்னால் இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான கிக் கொடுக்க வர்ஷா அருகில் இருந்த டேபிளுக்கு கீழே சென்று விழுகிறாள். கல்கி உடனே சென்று அவளின் முடியை பிடித்து, என்ன சொல்லணும்னு ஞாபகம் இல்லையா வர்ஷா, இல்ல ஞாபகப்படுத்தணுமா என்று கேட்க, அப்போது விஜய், இங்க இப்படி குரூப்பா நின்னு வயலன்ஸ்லாம் பண்ணக்கூடாது என்க, நான் தனியா தானே இருக்க என்று அசால்ட்டாக கூறிவிட்டு வர்ஷாவை பார்த்து முறைக்கிறாள் கல்கி. காப்பாத்துங்க, என்ன ஒருத்தி அடிக்கிறா என்று வர்ஷா கத்தி சீன் போட, என்ன ஆள் சேர்க்க பாக்குறியா என்று கேட்டுவிட்டு, சொல்லு, என்னோட குழந்தை எங்க, எதுக்கு இங்க என்ன தேவையில்லாம வர வச்ச என்று அவள் முடியை அழுத்தியபடி, இப்ப சொல்ல போறியா இல்லையா என்று மீண்டும் கன்னத்தில் ஒரு அறை விழ, இதற்கு மேலும் சொல்லலனா அவ்வளவுதான் என்று நினைத்த வர்ஷா, சொல்ற என்கிறாள். கல்கியின் அடி தாங்க முடியாமல், சொல்ற என்று பதறிய வர்ஷா மேலும் பேச ஆரம்பிக்கிறாள். அந்த குழந்தை எங்கன்னு எனக்கு தெரியாது, நான் உன்னை சும்மா வர வைக்கணும் தான் அப்படி மெசேஜ் பண்ண என்று அழுது கொண்டே கூறினாள். அதை கேட்ட கல்கிக்கு வாழ்வே இருண்டது போல ஆனது. எரிச்சலுடன் வர்ஷாவை பார்த்து, ஏன் இப்படி பண்ற? என் வாழ்க்கை பூராவும் நான் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கணுமா? என்ன வருத்துறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் என்று தழுதழுத்த குரலில் கேட்கிறாள் கல்கி. தான் ஏமாந்து விட்டோம், இனி இங்கு இருப்பதில் அர்த்தமில்லை என்று எண்ணி அங்கிருந்து வெளியேறினாள் கல்கி. பார் என்ட்ரன்ஸில் தன் அசிஸ்டன்டுடன் நின்று கொண்டிருக்கிறான் விஜய். கல்லு மாதிரி இருந்த கல்கி அப்படி உள்ள நடந்துட்டது என்று ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போது தன்னிடம் உள்ள நியாயத்தை சொல்ல விரும்பிய கல்கி அவன் அருகில் வந்து பேச ஆரம்பிக்க, அவளையே அறியாமல் கொட்டாவியுடன் ஆரம்பிக்கிறாள். அருகில் இருந்த அசிஸ்டன்ட், என்ன ஒரு அரகன்ஸ் என்று மைண்ட் வாய்ஸில் நினைத்துக் கொள்கிறான். அப்போது கல்கி, உங்க பார்ல அப்படி நடந்துட்டதுக்கு சாரி மிஸ்டர் விஜய், நான் வயலண்டான பொண்ணு கிடையாது. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம், சாரி ஒன்ஸ் அகெயின் என்றாள் சோகமாக. என்று மட்டும் சொல்லிவிட்டு அமைதியானான் விஜய். அதற்கு மேல் எந்த பதிலும் வராததால் அங்கிருந்து நகர்ந்து சென்றாள் கல்கி. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, நம்மள பைத்தியக்காரனே நினைச்சிட்டு இருக்கா. கண்டபடி சண்டை போட்டுட்டு வயலண்ட் இல்லன்னு சொல்றா. ஏற்கனவே அபினவ் மூலமா உங்களை நெருங்க ட்ரை பண்றா, கேர்ஃபுல்லா இருங்க என்று விஜயிடம் கூறினான் அசிஸ்டன்ட். அதற்கு விஜய், வாய மூடு என்று கூறி அங்கிருந்து நகர்ந்தான். மறுபுறம் ஹோட்டலின் காஃபி ஷாப்பில் தன்னுடைய கேம் மேட்டை சந்திக்க ரக்ஷிதா கௌபாய் ஹேட் மற்றும் பிளாக் ஷூவுடன் சென்று கொண்டிருக்கிறாள். கௌஷிக் ஒரு அழகான பெண்ணை சந்திக்க போவதாக எண்ணி எக்ஸைட்மெண்ட்டுடன் அமர்ந்திருக்கிறான்.
தன்னுடைய லீடர் இன்னும் வராததால் பல மெசேஜ்களை அனுப்பி கொண்டிருக்கிறான். உடனே ஆர்கிவிடமிருந்து கால் வருகின்றது. நீ எங்க இருக்க கௌஸ்? டேபிள் நம்பர் என்ன என்று கேட்க டேபிள் நம்பர் 28 என்றான் கௌஷிக். ரக்ஷிதா டேபிள் அருகே வந்தவுடன் எங்க இருக்க ஆர்கே என்று கேட்க அவள் கீழே கொஞ்சம் குனிஞ்சு பாரு கௌஸ் என்றாள். குனிந்து பார்த்தவனுக்கு தூக்கி வாரி போட்டது. இத்தனை நாள் விளையாடியது தன் அண்ணன் மகன் அபினவ் என்று தவறாக நினைத்துக் கொள்கிறான். உடனே லீடர் என்று கூற எஸ் இங்கதான் இருக்க என்று ரக்ஷிதா ரிப்ளை செய்கிறாள். காலை கட் செய்துவிட்டு ரக்ஷிதா கௌஷிக் எதிரில் உள்ள சேரில் அமர்கிறாள். இவ்ளோ நாள் நான் உன் கூடவா கேம் விளையாடிட்டு இருந்தேன் அபி? என் லீடர் நீயா என்று கேட்கிறான் கௌஷிக். இவ்ளோ நாள் நம்ம சித்தப்பாவோட நான் விளையாடிட்டு இருந்தோம் என்று ஆச்சரியமாக பார்க்கிறாள் ரக்ஷிதா. அப்போது வெயிட்டர் ரக்ஷிதாவிற்கு ஒரு காஃபியை வைத்துவிட்டு போக, நான் இன்னும் சின்ன பாப்பாதான், நான் இன்னும் வளரல, எனக்கு ஒரு கப் பால் கொடுங்க என்று கூற வெயிட்டரும் ஷூர் பேபி எனிதிங் ஃபார் யூ என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். ரக்ஷிதா திக்கி திணறாமல் பேசியதைக் கண்டு கௌஷிக் அப்போ விஜய் கிட்ட இவ்வளவு நாள் நடிச்சிட்டு இருந்தானா என்று சந்தேகத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போது கௌஸ் என்று ரக்ஷி அழைக்க திடீரென்று மணியை பார்க்கிறான். விஜய் மட்டும் நம்மள இங்க பார்த்தா நம்ம செத்தோம். ஆமா உன்னோட ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணிட்டியா என்று கேட்டவன் பதிலுக்காக காத்திருக்காமல் அவளையும் தூக்கிக் கொண்டு லிப்ட் அருகில் செல்ல அங்கே விஜயை கண்டான். ரக்ஷிதாவை அருகில் இறக்கிவிட்டு உங்க அப்பா லிப்ட்ல ஏற போறான், நான் அவனை மேல போக விடாம சமாளிக்கிறேன், நீ படி வழியா சீக்கிரமா டாப் ஃப்ளோர் போயிடு, அவனுக்கு முன்னாடி ரூம்க்கு போ, இல்லனா நாம அவ்வளவுதான் என்றான் கௌஷிக். பிரதர் என்று கத்தியவாறு லிப்டில் நுழைந்த கௌஷிக் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் பிரதர் என்று ஏதேதோ பிதற்றிக் கொண்டு விஜயை இரிட்டேட் செய்து கொண்டிருந்தார். டாப் ஃப்ளோரை அடைந்தவுடன் அங்கு அபினவ் ஹோம்வொர்க் செய்து கொண்டிருப்பதை கண்டதும் கௌசிக்கிற்கு உயிரே வந்தது போல இருந்தது. மீண்டும் டான்ஸ் ஆடிக்கொண்டே உளர ஆரம்பிக்க விஜய் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, என்ன உளறிட்டே இருக்க என்று கேட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். அங்கு அமர்ந்திருந்த அபினவ் குழப்பத்துடன் இந்த சித்தப்பாக்கு என்ன ஆச்சு என்று மனதிற்குள்ளேயே நினைத்துக் கொள்கிறார். மறுபக்கம் தனது அப்பாவையும் சித்தப்பாவையும் காண முடியாத ஏமாற்றத்தில் கையில் இருந்த கார்டை ஸ்வைப் செய்து அவள் தங்கியிருக்கும் ரூமிற்கு செல்கிறாள் ரக்ஷிதா. உள்ளே சென்றவுடன் மம்மி என்று கல்கியை அணைத்துக் கொள்கிறாள். கல்கியும் புன்னகைத்துவிட்டு என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க போலையே என்று கேட்க எஸ் மாம் ஐம் ஹாப்பி என்று கல்கியின் கழுத்தை கட்டிக்கொள்கிறாள். இருப்பினும் ரக்ஷிதா சிறிது சோகமாக இருப்பதை உணர்ந்தாள் கல்கி. அப்போது ரக்ஷிதா அம்மா உங்களுக்கு என்னோட அண்ணாவை பார்க்கணும்னா என்ன பாருங்க, ஏன்னா நாங்க ட்வின்ஸ்ல, அப்போ என்னோட அண்ணாவும் என்ன மாதிரியே தான் இருப்பாங்க என்று கூற அதற்கு கல்கி அப்படி இல்லடா, நீங்க 2 பேரும் ஜஸ்ட் ஐடென்டிக்கல் ட்வின்ஸா இருந்தாதான் அப்படி என்று கூறினாள். அதற்கு ரக்ஷிதா அப்படின்னா என்னம்மா என்று கேட்க கல்கி எக்ஸ்பிளைன் செய்ய அதற்கு அவள் நான் என் அண்ணன் என்ன மாதிரியே இருப்பாங்களோன்னு நினைச்சேன் என்று வருத்தத்துடன் கூறினாள். பிறகு அம்மா எனக்கு பசிக்குது என்று ரக்ஷிதா கேட்க 2 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடுறேன் என்றாள். கல்கி சமைக்கும் போது அவள் நினைவுகளில் தன் மகனை பற்றி யாரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது என்ற எண்ண அலைகள் ஓடிக்கொண்டே இருந்தன. ராஜசேகரிடமிருந்து தன் மகனை பற்றிய உண்மையை வாங்குவது அவ்வளவு எளிதானதாக தோன்றவில்லை. ரக்ஷிக்கு டின்னர் கொடுத்து உறங்க வைத்துக் கொண்டிருக்கும் போது ராஜசேகரிடமிருந்து கால் வர அவருடன் பேசும் மூடில் இல்லாததால் போனை ஆஃப் செய்துவிட்டு உறங்குகிறாள் கல்கி. அடுத்த நாள் காலை ரெடியானவுடன் போனை பார்த்து கொண்டிருக்கும் போது லக்ஷ்மி காலிங் என்று வர புன்னகையுடன் அட்டன் செய்தாள் கல்கி. ஆனால் அத்தையின் குரலுக்கு பதிலாக ராஜசேகரின் குரல் கேட்க அவர் நீ இன்னும் என்னோட பொண்ணுதானே, இல்ல எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டியா என்று கோபமாக கேட்கிறார் ராஜசேகர். சரி என்ன விஷயம் என்று கல்கி கேஷுவலாக கேட்க உன் தங்கச்சி கிட்ட பப்ளிக்ல இப்படியா நடந்துப்ப என்று கத்திக்கொண்டே இத பாரு கல்கி, நீ வர்ஷா கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்படி கேட்கலனா நீ என்ன எங்களை ஒதுக்கி வைக்கிறது, நீ என் பொண்ணே இல்லன்னு தலை முழுகிட்டு போயிட்டே இருப்பேன் என்று எச்சரிக்கிறார். அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அவ பண்ணதுக்கு இது கம்மிதான் என்று கூறிவிட்டு காலை கட் செய்ய போக ராஜசேகர் நாங்க தான் உனக்கு தேவையில்ல, உன்னோட ஆண்டிமா உனக்கு தேவையில்ல என்று கேட்கிறார். பதறிய கல்கி ஆண்டியா அவங்களுக்கு என்னாச்சு என்று கேட்க அவங்களுக்கு பிரெயின் டியூமர் என்று கூறுகிறான். அப்போது பணத்தாலும் நம்பிக்கையாலும் தான் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் ஒரே ஜீவன் தன்னுடைய அத்தை லக்ஷ்மிதான் என்று எண்ணிக்கொண்டே நான் உடனே கிளம்பி வரேன் என்று காலை கட் செய்கிறாள் கல்கி. தனக்கு பணமும் நம்பிக்கையும் கொடுத்த அத்தைக்கு கல்கி எவ்வாறு உதவ போகிறாள்? நான் உடனே கிளம்பி வரேன் என்று ராஜசேகரிடம் சொல்லிவிட்டு வேகமாக கிளம்பிக் கொண்டிருந்தாள் கல்கி.
ரக்ஷிதா நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். ஒரு நோட் மட்டும் எழுதி வைத்துவிட்டு வெளியே வந்து லிப்டில் ஏறினாள். அப்போது டீசென்டான டிரெஸ்ஸில் இருவர் பேசிக் கொண்டிருப்பதை கேட்கிறாள். அதில் ஒருவள், நாம் அவனை ரொம்ப ஹார்ஷா ட்ரீட் பண்றோம்னு பயமா இருக்கு, நீ அவனை அடிச்சிருக்க வேண்டாம் என்று கூற, மற்றொருவள், நீ என்ன பேசுற, அந்த பையனை பார்த்தல, அடி வாங்கினா கூட பெருசா எதுவும் பேச மாட்டேங்கிறான், பிடிவாதமா இருக்கான், ஒபீடியன்ஸ் வரணும்னா செஞ்சுதான் ஆகணும் என்கிறாள். ஆனா அவனுக்கு ஆட்டிசம்னு நினைக்கிறேன் என்று கூற, அப்படியா, அதனாலதான் எப்பவுமே மந்தமா இருக்கானா, எதை சொன்னாலும் ஸ்லோவா தான் புரிஞ்சுக்கிறான் என்க இன்னொருவள், அப்படிதான் நினைக்கிறேன், அபி விஷயத்துல மிஸ்டர் விஜய் ஈஸ்வரன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நடந்துக்கிறாரு, என்ன பொறுத்த வரைக்கும் நல்லதுதான் சொல்லுவேன், அவனுக்கு சாப்பாடு தரலனா கூட பேசாம கோவமா தான் இருக்கானே தவிர அவங்க அப்பா கிட்ட அதை பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறான், சோ நமக்கு பிரச்சனை இல்ல என்று கூறிட, அதை கேட்ட மற்றொருவள், பாவம்பா, அவனுக்கு கொஞ்சம் ஐக்கியூ கம்மி என்று முணுமுணுத்து கொண்டே இருவரும் லிப்டில் இருந்து இறங்கினார்கள். அவர்கள் இறங்கிய இடத்திலேயே கல்கியும் இறங்கி அவர்கள் பேசுவதை யோசித்துக் கொண்டே சென்றாள். அப்போது கேப் வந்து நின்றது. அதில் ஏறுவதற்கு முன்பு விஜயின் பென்ட்லி கார் வந்து நிற்க, அப்போது வேகமாக அவனை நோக்கி சென்றவளை அவனது பாடிகார்ட் தடுத்து, மிஸ்ஸஸ் கல்கி, மிஸ்டர் விஜய் உங்களை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே போன் நம்பர் வாங்கிட்டு போலான்னு வந்தீங்களா, இதெல்லாம் பழைய டெக்னிக், புதுசா ஏதாவது யோசிச்சு ட்ரை பண்ணுங்க என்று நக்கலாக சொல்ல, அவனை கேவலமாக ஒரு லுக்கு விட்டு விஜயிடம், மிஸ்டர் விஜய், நர்சிசம் அப்படிங்கிறது ஒரு வகையான நோய், ஃப்ரீயா இருக்கும்போது அதை ட்ரீட் பண்ண நீங்க ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் பாருங்க என்று கூறிவிட்டு வேகமாக கேபில் ஏறி கிளம்பினார். விஜய் ஒன்றும் புரியாமல் கல்கியை பார்த்து கொண்டிருந்தார். அவள் ஹாஸ்பிட்டல் வந்ததும், ஆண்டி எங்க, அவங்களுக்கு என்னாச்சு என்று கேட்க, அதற்கு சம்பந்தமே இல்லாமல், நீ உன்னோட அம்மா உனக்காக விட்டுட்டு போன கம்பெனிய வர்ஷாக்கு கொடுத்துட்டு அவகிட்ட மன்னிப்பு கேளு என்று கூற, எரிச்சலுடன் அவரை பார்த்து, என்ன உளறீங்க, இங்க பேச வேண்டிய விஷயமா அது என்று கத்தினாள். அதை கேட்ட ராஜசேகர், உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, 5 வருஷமா என்ன அவமானப்படுத்துறதையே வேலையா வச்சிருக்க, உன் அத்தை மாதிரி எனக்கும் டியூமர் தான் வரப்போகுது என்று ஆத்திரத்தை கல்கியின் மேல் கொட்டி தீர்த்தார். அருகில் பெட்டில் அத்தை லக்ஷ்மியை கண்டதும் அழுகையுடன் அவளை நோக்கி ஓடினாள் கல்கி. லக்ஷ்மி கல்கியின் கைகளை பிடித்து, நீ உங்க அம்மா மாதிரியே இருக்க என்று கூறி அவள் கைகள் நடுங்குவதை கண்ட கல்கிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்து சென்றது. அவள் அழுவதை கண்ட லக்ஷ்மி, அழக்கூடாது கல்கி, எப்பவுமே நீ ஸ்ட்ராங், உன்னோட ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவ்வளவு வேல்யூ இருக்கு, அதை வேஸ்ட் பண்ணாத, உன்னோட கஷ்டங்கள் தான் உன்னை வலிமையானவள மாத்தும், எனக்கு ஏதாவது ஆனாலும் நீ தைரியமா இருக்கணும் என்று கல்கிக்கு நம்பிக்கை வார்த்தைகளை கூற, தன் தந்தை எந்த உதவியும் செய்யாத போது பணம் மற்றும் நம்பிக்கை கொடுத்து உதவியது அவள் அத்தை மட்டுமே என்று நினைத்து வருத்தம் கொள்கிறார். அப்போது ராஜசேகர், சின்ன வயசுல இருந்து உன்னை தூக்கி வளர்த்தவங்க சாகணும் நினைக்கிறியா என்று கேட்க, அதை கண்டுகொள்ளாதவளாய் அத்தையின் ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்து கொண்டிருந்தாள். இது ரொம்ப ரிஸ்க் கல்கி, இங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாரும் கைய விரிச்சிட்டாங்க, வர்ஷாவோட ப்ரொஃபசர் டாக்டரால மட்டும்தான் இத பண்ண முடியும், ஆனா நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த கம்பெனி அவகிட்ட மாத்தி கொடுத்துட்டா ப்ரொஃபசர் கிட்ட கேக்குறேன்னு சொல்றா என்று பேராசையில் பிதற்றிக் கொண்டிருந்தான் ராஜசேகர். அதற்கு பதில் கூறாமல் ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு எதையோ யோசித்தவள், நான் உங்களை அப்புறமா வந்து பாக்குறேன் என்று கூறி அங்கிருந்து சென்று விடுகிறாள். இதை பார்த்த ராஜசேகர் தேவையில்லாத வார்த்தைகளை விட அவள் அத்தை கல்கியை விட்டு கொடுக்கவே இல்லை. மறுபக்கம் அபியிடம், நீயே இன்னும் மதியம் கொடுத்து ஹோம்வொர்க்க பண்ணல, அப்புறம் எப்படி இப்ப கொடுக்கற ஒர்க்க பண்ணுவ என்று அபியின் பர்சனல் டீச்சர் அவனை திட்டி தீர்த்து கொண்டிருந்தாள். உங்க அப்பா உன் வயசுல இதெல்லாம் நல்லா சால்வ் பண்ணுவாராம், படிப்புல ரொம்ப சுட்டியாம், ஆனா நீ அதுக்கு ஆப்போசிட், ஒருவேளை உனக்கு உங்க அம்மா ஜீன் போல, அதான் ஐக்கியூவும் கம்மியா இருக்கு என்று ஏளனமாக கூறுகிறாள். அதை கேட்டு கோபத்தில் அவனுக்கு அருகில் இருந்த நோட்டை எடுத்து அந்த ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் செய்து டீச்சரிடம் நீட்டினான். இது தப்பு, நீயே இத அந்த மெத்தட்ல போடல, உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்று வேண்டுமென்றே கையை இழுத்து அடித்தாள். வலியில் கண்கள் சிவந்தன, ஆனாலும் அழுகாமல் பொறுத்து கொண்டான். நீ கிளாஸ்ல ஒழுங்கா கவனிக்காததுக்கு இப்ப கிளாஸ்ல நின்னுட்டே கவனி, இப்போ தப்பா சால்வ் பண்ணதுக்கும் இதுதான் பனிஷ்மெண்ட் என்று சொல்லிவிட்டு பாடம் நடத்த ஆரம்பித்தாள். 2 மணி நேரமாக கால் வலியையும் பொறுத்து கொண்டு நின்று கொண்டே கிளாஸை கவனித்தார். கிளாஸ் முடிந்ததும் டீச்சர் வெளியே செல்ல வலியில் சோஃபாவில் விழுந்தான் அபி. ரூமை விட்டு வெளியே வந்த டீச்சர், அவனுக்கு உண்மையாவே பேச முடியாதா என்று கேட்டாள். அதற்கு அவள், அது எதுக்கு நமக்கு, யாரு கொடுப்பா இவ்வளவு ஃபீஸ், நமக்கு கொடுத்த வேலையை மட்டும் பண்ணுவோம், அவனை நாம தான் மிஸ்பிஹேவ் பண்ற குழந்தை மாதிரி காமிச்சு ஏமாத்திட்டு இருக்கணும் என்கிறாள்.
நம்ம சாயங்காலம் மிஸ்டர் விஜய் கிட்ட அவன் ஹோம்வொர்க் பண்ணாதத ரிப்போர்ட் பண்ணலாம் என்று கூறிக்கொண்டே நடந்து சென்றனர். ரூமில் அபினவ் ஹோம்வொர்க் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அடிப்பார்கள். பிறகு எதற்கு செய்து கொண்டு என்று நினைத்து அமர்ந்திருந்தான். அப்போது அபிக்கு தன் தாயும் தன்னுடைய கேம்மேட் ரக்ஷிதாவையும் பார்க்க வேண்டும் போல இருந்தது. அது முடியவில்லை என்றாலும் எங்காவது வெளியில் செல்லலாம் என்று வெளியில் நின்றிருந்த பாடிகார்டை ஏமாற்றிவிட்டு லிப்டுக்கு பதிலாக படியில் இறங்கி சென்றான். மறுபக்கம் தன் அம்மா இல்லாததை கல்கியின் நோட்டை பார்த்துவிட்டு தனது வேலைகளை தானே பார்த்து கொண்டாள் ரக்ஷிதா. மீண்டும் கேம் விளையாடிக் கொண்டிருக்கும் போது தனது தந்தையை பார்க்க வேண்டும் போல தோன்றியது. லிப்டில் செல்ல ஸ்வைப் கார்டு இல்லாததால் படிகளில் செல்ல முடிவெடுத்தாள். பின்னர் கியூட்டாக படிகளில் ஏறிக்கொண்டிருந்தாள். அதே சமயம் அபினவும் படிவழியாக இறங்கிக் கொண்டிருக்க இருவரும் தலை நிமிர்ந்து பார்க்கின்றனர். இருவரும் சந்தித்ததும் மாறி மாறி ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரக்ஷிதாவும் அபினவும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். யார் இங்கு கண்ணாடி வச்சது என்று ரக்ஷிக்குட்டி கேட்க, அபி இது கண்ணாடி இல்ல என்று பதிலளித்தான். அப்போ நம்ம 2 பேரும் ஏன் ஒரே மாதிரி இருக்கோம் என்று அவள் குழப்பத்தில் கேட்க, அவனும் ஒன்றும் புரியாமல் அப்போ நம்ம 2 பேரும் ட்வின்ஸா என்கிறான். மகிழ்ச்சியில் ரக்ஷிதா, அப்போ நீதான் என்னோட அண்ணனா என்று கூற வேகமாக ஓடி வந்து அவனை அணைத்துக் கொண்டாள். குழந்தை அபினவிற்கு இதுவரை தன்னை யாரும் அணைக்காத நிலையில் ரக்ஷிதா அணைக்க ஏதோ ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட்டது. மேலும் அபி, அம்மா என்னை ஏன் விட்டுட்டு போயிட்டீங்க என்று கவலை தோய்ந்த குரலுடன் கேட்க, அது அம்மா உன்னை விட்டுட்டு போகல, தாத்தா தான் உன்னை யார்கிட்டயும் கொடுத்துட்டாங்க, உன்னை தேடிதான் நாங்க சென்னை வந்தோம் தெரியுமா என்று ரக்ஷிதா கூற, அதற்கு அபி, உண்மையாவா? அப்போ அம்மாக்கு என்ன பிடிக்குமா என்று பாவமாக கேட்டான். கண்டிப்பா பிடிக்கும், அம்மா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நீ என் கூட வீட்டுக்கு வந்துடலாம் என்று மகிழ்ச்சியுடன் கூறுகிறாள். அபி உடனே, அப்போ அம்மாவுக்கு அப்பாவை பிடிக்குமா என்று கேட்க, ஐயோ ஆமால, போச்சு, அம்மாவுக்கு அப்பாவை பிடிக்காதே என்று சொல்லிக் கொண்டே படியில் அமர்ந்தாள். அதற்கு ஏன் என்று அபி கேட்க, சோகத்தில் ரக்ஷி, எப்பவுமே அப்பாவை பிரச்சனைன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் போல என்று நிறுத்தியவள், அப்பாவுக்கும் அம்மாவை பிடிக்காதுல்ல என்று கேட்க, அபியும் ஆமா, அப்பாக்கு அம்மாவை சுத்தமா பிடிக்கல என்று திக்கி திக்கி கூறினான். இருவரும் கியூட்டாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அபி, இப்ப நம்ம என்ன பண்றது என்று கேட்க, ரக்ஷிதா, எனக்கு அப்பாவும் வேணும் நீயும் வேணும் என்று கூறினாள். பிறகு, அம்மா உன்னோட பேர் என்ன என்று ரக்ஷி கேட்க, என்னோட பேரு அபினவ், அபின்னு கூப்பிடுவாங்க என்றான். உடனே அவள், என்னோட பேரு ரக்ஷிதா, அம்மா ரக்ஷி குட்டின்னு கூப்பிடுவாங்க என்றாள். எனக்கும் அம்மா வேணும், ஆனா அப்பாக்கு அம்மாவை பிடிக்காதுல்ல, என்ன பண்றதுன்னு தெரியலையே என்ற குழப்பத்தில் கவலையுடன் அமர்ந்திருந்தனர். அப்போது, நாம ஏன் 2 பேரையும் லவ் பண்ண வைக்க கூடாது என்று ரக்ஷி கேட்க, அபி நீ படம் அதிகமா பாப்பியோ என்று கூறினான். அப்படிலாம் அல்ல, ஒரு அளவுக்கு பாப்ப என்றாள். அபியும், சரி இதையே ட்ரை பண்ணி பாப்போம், சரியா வருமானு தெரியல என்று குழப்பத்தில் கூறுகிறான். மேலும் ரக்ஷிதா, இன்னைக்கு நைட் உனக்கு பதிலா நான் உன்னோட இடத்துல அப்பா கிட்ட இருக்கட்டுமா, ப்ளீஸ், நான் அப்பா கூட விளையாடணும்னு ஆசையா இருக்கு என்று கெஞ்சினாள். இவனும் தாயுடன் இருக்க ஆசைப்பட்டு தலையசைத்தான். இருவரும் இடம் மாறிக்கொள்கிறார்கள். அதே சமயம் அத்தையின் வார்டிலிருந்து வந்ததும் உடனடியாக ஹாஸ்பிட்டல் டீனை சந்தித்து அவள்தான் நியூரோ சர்ஜன் மயூரி என்று உண்மையை கூறி, அத்தைக்கு நான் ஆபரேஷன் செய்யலாமா என்று கேட்க, கிடைத்த சான்ஸை மிஸ் செய்ய விரும்பாமல் அவர்களும் ஒப்புக்கொண்டனர். ஆனால் அவள் அறுவை சிகிச்சை செய்யும் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள சில மருத்துவர்கள் அவளது சர்ஜரியை அட்டெண்ட் செய்ய அனுமதி கேட்டார்கள். இவளும் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டாள். இந்த சர்ஜரி செய்ய அங்கு போதுமான வசதி இல்லாததால் தனக்கு தெரிந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் இருந்து தேவையான அனைத்தையும் உடனே வரவழைத்தாள் கல்கி. அனைத்தையும் சரிபார்த்துவிட்டு அத்தையின் ரூமை நோக்கி விரைகிறாள். அங்கே ராஜசேகரும் வர்ஷாவும் லக்ஷ்மியிடம், இங்க பாரு லக்ஷ்மி, கல்கி அந்த கம்பெனி கொடுத்துட்டு வர்ஷா கிட்ட மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் உனக்கு ஆபரேஷன் நடக்கும் என்று கூற, அப்ப எனக்கு இந்த ஆபரேஷனே வேண்டாம், நீ எல்லாம் ஒரு அப்பனா, உனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அவளுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது என்று ஆதங்கமாக கேட்கிறாள். அம்மா கொஞ்சம் அமைதியாதான் இரு, நீ பாட்டுக்கு பேசாத, நீயும் போயிட்டா எனக்கு நீ யார் இருக்கா என்று லக்ஷ்மியின் மகள் நித்யா அழுது கொண்டே கேட்கிறாள். அப்போது வர்ஷா, சரி இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, உனக்கு உங்க அம்மா வேணுமா வேணாமா நித்யா? கல்கிக்கு இதுக்கு மேல இழக்க அவளோட குழந்தை தவிர வேற என்ன இருக்கு, அந்த குழந்தைக்காகவாது அந்த கம்பெனியை கொடுக்க மாட்டா. ஆனா உனக்கு அப்படியா, இதுக்கு மேல நீ அவகிட்ட போய் பேசுறதும் பேசாததும் உன்னோட இஷ்டம், எனக்கு எந்த நஷ்டமும் இல்லப்பா என்று சிறிதும் அசிங்கப்படாமல் கூறினாள்.
தயவு செஞ்சு உங்க ப்ரொஃபசர் டாக்டர் கிட்ட போய் பேசு வர்ஷா, அவர்தான் இதை பண்ண முடியும். ப்ளீஸ், நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்று நித்யா அழுகையுடன் கெஞ்ச வர்ஷாவோ பிடிவாதமாக நின்றிருந்தாள். உன்னையும் தானே நான் வளர்த்தேன் வர்ஷா, உனக்கு கொடுத்த அதே பாசத்தை தானே கல்கிக்கு கொடுத்த. ஆனா உனக்கு இப்போ வளர்த்தவளை விட அந்த கம்பெனி தான் முக்கியமா தெரியுதுல்ல என்று உடைந்து போன குரலில் கேட்கிறாள். என்கிட்ட இல்ல, இதெல்லாம் நீங்க கல்கி கிட்ட தான் கேட்கணும். நீங்க முக்கியம்னா உடனே அந்த கம்பெனிய எழுதி கொடுக்க சொல்ல வேண்டியதானே என்று சிறிதும் மனசாட்சி இல்லாமல் வர்ஷா கேட்கிறாள். மேலும் கல்கியை தான் அத்தை பாசமாக பார்த்து கொண்டதாக அவள் மீது அவதூறு பேசிக் கொண்டிருந்தாள் வர்ஷா. உடனே நித்யாவை கல்கியிடம் போய் கெஞ்சுமாறு வலியுறுத்தினார் ராஜசேகர். இவர்கள் பேசியதை வெளியில் சாய்ந்து நின்று கேட்டுக்கொண்டு கொந்தளித்துக் கொண்டிருந்தாள் கல்கி. அப்போது மேலும் ஒரு குரல், சீ நிறுத்துங்க, நீ ஒன்னும் இவங்க கிட்ட கெஞ்ச வேண்டாம் நித்யா. அவ உங்களை வளர்த்ததுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா சேரீங்க. நீங்க எல்லாம் மனுஷங்களா? என்ன பண்ணோன்னு எங்களுக்கு தெரியும், இங்கிருந்து வெளியே கிளம்புங்க முதல்ல என்று வர்ஷாவையும் ராஜசேகரையும் துரத்தினார் லக்ஷ்மணன். அப்போதுதான் வருவதைப் போல உள்ளே நுழைய முற்பட்டாள் கல்கி. அப்போது லக்ஷ்மணன் கடும் கோபத்தில், நீ எங்க வந்த கல்கி என்று கேட்க, அது அங்கிள் அத்தையோட ஆபரேஷன் என்று இழுக்க, ஏன் அவ இன்னும் இருக்காளா இல்ல செத்துட்டாளான்னு பாக்க வந்தியா? நீ அவங்கள விட நன்றி கெட்டவ கல்கி, கிளம்பு என்று கத்த செய்வதறியாது நின்றாள் கல்கி. அவளை வெளியே துரத்திவிட்டு கதவை அடைத்தார் லக்ஷ்மணன். அப்பா, கல்கி என்ற நித்யா ஏதோ சொல்ல வர, அவளை பத்தி பேசாத நித்யா, அவ அந்த கம்பெனியை விடமாட்டேன்னு பிடிவாதமா நிக்கிறா என்று கோபத்தில் கூறியவரை பார்த்து லக்ஷ்மி, அப்படி இல்லங்க, அவ என்னதான் இந்த கம்பெனியை கொடுக்கறோம்னு சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அவளோட அப்பா தெரிஞ்சே அவளுக்கு துரோகம் பண்றாரு. தனக்குன்னு யாருமே இல்லன்னு அவ எப்பவுமே ஃபீல் பண்ண கூடாது என்று கண்ணீர் வடித்தாள். அதற்கு லக்ஷ்மணன், பார்த்தல, இப்ப கூட உங்க அம்மா அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றா. இவளுக்கு எப்ப அவங்கள பத்தி புரிய போதோ தெரியல என்று சலித்துக் கொண்டார் லக்ஷ்மணன். அப்படி இல்லங்க, எனக்கு சர்ஜரி நடந்தாலும் நடக்கலனாலும் 50% தான் சான்ஸ். அதனால கல்கி கம்பெனியை விட்டு கொடுத்தாலும் இழப்பு கல்கிக்கு தான். ஏன் அவளை ஃபோர்ஸ் பண்ணணும் என்றாள் லக்ஷ்மி. ஆனால் கல்கியும் கூட அவ பாட்டுக்கு போயிட்டா என்று அழத் தொடங்கினார் லக்ஷ்மணன். இவர்களின் பேச்சுக்களை கல்கி, ராஜசேகர், வர்ஷா அனைவரும் கேட்டுக்கொண்டு நின்றிருந்தார்கள். கல்கி திரும்பி நடக்க ஆரம்பித்த போது எதிரில் மீண்டும் வர்ஷாவும் ராஜசேகரும் தேவையில்லாமல் கல்கியை மேலும் காயப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் பேசுவது வீண் என்று நினைத்துவிட்டு தன் மொபைலில், இன்னும் 2 நாள்ல அத்தைக்கு ஆபரேஷன் பண்ண டாக்டர் வராங்க நித்யா, நீ தைரியமாறு என்று மெசேஜ் செய்துவிட்டு அவர்களை கடந்து சென்றாள். அப்போது தனது உறவினர் யாரையோ பார்க்க வந்திருந்த விஜயும் அவனது அசிஸ்டன்ட்டும் ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனில் நின்று அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். விஜய் தனது உறவினர் யாரையோ பார்க்க லக்ஷ்மி சேர்த்தப்பட்டிருந்த ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனில் அவனது அசிஸ்டன்ட்டுடன் நின்று அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தான். அப்போது விஜயின் அசிஸ்டன்ட், இந்த ஃபேமிலியே இப்படிதான் போல, அதனாலதான் அந்த பொண்ணு மனசாட்சி இல்லாம இருக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்ல என்று விஜயின் காதல் முணுமுணுக்க, அவங்க அத்தைக்கு நம்மளால ஏதாவது பண்ண முடியுமான்னு போய் பாரு. ஒரு உயிருக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு தெரியுமா? ஒரு உயிர் போச்சுனா அதனால எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு தெரியுமா? தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு என்று கடிந்து கொள்கிறான் விஜய். ஆமா, நம்ம என்ன சொல்லிட்டோம்னு இப்படி திட்டுறாரு, இவரை புரிஞ்சுக்கவே முடியலையே என்று மனதிற்குள் புலம்பினான். ஹாஸ்பிட்டலில் இருந்து செல்வதற்குள் கல்கி மற்றும் அவளது அத்தையின் டீடைல்ஸ்களை கலெக்ட் செய்து விட்டார். காரில் சென்று கொண்டிருந்த போது விஜயின் அசிஸ்டன்ட், கல்கியோட அத்தைக்கு பிரெயின் டியூமர், கொஞ்சம் ட்ரிக்கி தான். அந்த ஆபரேஷன் பண்ற லெவலுக்கு நம்ம கண்ட்ரில 2 எக்ஸ்பர்ட்ஸ் தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செய்யறாங்க. அப்படியும் ஆபரேட் பண்ணி டியூமர் எடுத்தாலும் சக்சஸ் ரேட் 50% தான் என்று விஜயிடம் கூறினார். கல்கி மற்றும் விஜய் இருவரும் ஒரே நேரத்தில் ஹோட்டலுக்குள் நுழைந்தனர். அப்போது விஜயை சந்திக்க கல்கி காத்து கொண்டிருந்தாள். விஜயிடம் எப்படியாவது டியூட்டர்ஸ் பத்தி சொல்லிவிட வேண்டும் என்று எண்ணியவள் விஜயிடம் சென்று, மிஸ்டர் விஜய், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என்று தயங்கி நிற்க, டாக்டர்ஸை பற்றிதான் பேசுகிறாள் என்று கேஷுவலாக நிற்கிறாள். அப்போது கல்கி, உங்க பையனுக்கு நீங்க வச்சிருக்கிற டியூட்டர்ஸ் ப்ரொஃபஷனல் தானா என்று கேட்டாள். விஜய் குழப்பத்தில் கல்கியிடம், உங்களுக்கு அந்த 2 டாக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணணுமா? எந்த டாக்டர் கிட்ட பேசணும், டாக்டர் நந்தினி டாக்டர் பாலா என்று கேட்க, குழப்பத்துடன், நான் என்ன சொல்றேன், இவங்க என்ன சொல்றாங்க, இவர் எதுக்கு டாக்டர்ஸ பத்தி பேசுறாரு என்று யோசித்துக் கொண்டே விஜயை பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் கழித்து, நீங்க உங்க பையனை நல்லா பாத்துக்கோங்க என்று கூறி அங்கிருந்து நகர்கிறாள். எதுவும் புரியாத விஜய் தன் ரூமுக்கு செல்ல மெல்ல தயாரானான். அப்போது அவனது அசிஸ்டன்ட், அந்த பொண்ணு ஏன் அப்படி சொல்லிட்டு போகுது, அப்போ
அவளோட அத்தைக்காக அவ டாக்டர் பத்தி உங்ககிட்ட பேசலையா? அந்த பொண்ணு அவங்க அத்தைய பத்தி சுத்தமா கவலைப்படல. இந்த லேடிக்கு இதயமே இல்ல போல என்று அவன் கேள்வி எழுப்பினான். விஜய் மனதிலும் அதே போல தோன்ற, கல்கி ஏன் எந்த முயற்சி எடுக்கல என்றும், ஏன் என்னோட ஹெல்ப்பையும் கண்டுக்கவே இல்ல, ரொம்ப கிரேசியான பொண்ணுன்னு நினைச்ச, ஆனா மனசாட்சியே இல்லையோ என்று பல எண்ண ஓட்டங்களுடன் லெட்ஸ் ஃபர்கெட் இட் என்று நினைத்துக்கொண்டு தனது ரூமிற்கு செல்கிறான். ரக்ஷிதா அபியின் அறைக்கு சென்றபோது ஹோம்வொர்க் எல்லாவற்றையும் பார்த்தாள். அப்போது அருகில் ஒரு குரல், எங்க போயிட்டு வர அபி? ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா? முடிக்காம என்ன பண்ற நீ? உங்க அம்மாக்கு அறிவே இல்ல, அதான் நீ உங்க அம்மா மாதிரியே இருக்க. உங்க அம்மா யாருனே தெரியாதுதானே உனக்கு? கைய காமி, உனக்கு இன்னைக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா இருக்கு என்று கோபமாக கூறிய ட்விட்டரை விசித்திரமாக பார்க்கிறாள். இவங்க யாரு? என்னோட அம்மாக்கு அறிவில்லன்னு சொல்ல, என்னோட அண்ணனை வேற இவ அடிப்பா போலையே என்று நினைத்தவள் கோபத்துடன் தன் கைகளை இடுப்பில் வைத்துக் கொண்டு ட்விட்டரை பார்த்து முறைத்துவிட்டு அவளை திட்டலாம் என்று நினைக்கும் வேளையில் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. விஜய் உள்ளே வர உடனே சென்று அப்பா என்று அவனை அணைத்துக் கொள்ள ஓடும் பொழுது டீச்சர் அவளது கையை பிடித்து நிறுத்தினர். உடனே விஜய் எப்போதும் கேட்கும் கேள்விகளை கேட்க, அதற்கு டீச்சர், இன்னைக்கும் அவன் ஹோம்வொர்க் பண்ணல சார், கொஞ்சம் கூட டிசிப்ளின்டா அல்ல, கொஞ்சம் கஷ்டமான பாடத்தெல்லாம் புரிஞ்சுக்க முடியல, நாங்க சொல்றதையும் கேட்கவே மாட்டேங்கிறான், இப்படியே போனா கஷ்டம்தான் என்றாள். அதற்கு விஜய் முகத்தை சுளித்துக் கொண்டு, தனது மகன் மற்றவர்களிடம் சகஜமாக பழக மாட்டான், ஆனால் அவனுக்கு நல்ல ஐக்யூ என்று தனக்குள் நினைத்துக் கொண்டான். ஏன் ஹோம்வொர்க் பண்ணல அபி என்று கேட்க, ரக்ஷிக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. உன்கிட்டதான் அபி கேக்குற, உனக்கு நல்ல அறிவு இருக்கு, ஏன் ஒழுங்கா டியூட்டர் சொல்றத கேட்க மாட்டேங்கிற என்று கேட்க அமைதியாகவே நின்றாள். மேலும் பொய்களை அடுக்கிக் கொண்டே சென்றனர் ட்விட்டர். ஏதோ புதிய டீச்சிங் மெத்தட் அண்ட் பிளான்ஸ் இருப்பதாக சொல்ல விஜயும் அதை பற்றி கேட்டான். அது அபி இன்னும் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா தான் இருக்கான், உண்மையை சொல்லணும்னா அவன் இப்பெல்லாம் பேசுறதே இல்ல, ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட மாதிரி யார்கிட்டயாவது கூட்டிட்டு போலாம், இல்லனா இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டுக்கு தனியா ஸ்கூல் இருக்கு என்று அவனை மட்டம் தட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடனே பேசிக் கொண்டிருந்தாள். தன்னை யாரும் அடையாளம் கண்டுகொள்ள கூடாது என்று எண்ணி அமைதியாகவே நின்றாள் ரக்ஷிதா. விஜய் ட்விட்டரிடம், உங்களால சொல்லிக் கொடுக்க முடியலன்னா விட்டுருங்க, அதுக்காக அவனை அந்த மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் சேர்க்க முடியாது என்றான். உடனே அசிஸ்டண்டை அழைத்து அவளது பேலன்ஸை செட்டில் செய்ய சொன்னான். மேலும் அபியை பற்றி தவறாக சித்தரித்து விட்டு செல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு பேசினாள். மிஸ்டர் விஜய், சென்னையிலேயே நான் பெஸ்ட் டீச்சர், நான் சொன்னது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், நான் உங்க பையனோட நல்லதுக்காக தான் சொன்னனே தவிர இதுல எனக்கு எந்த தனிப்பட்ட மோட்டிவும் இல்ல. நான் அபிக்கு டீச் பண்ண வரைக்கும் சந்தோஷமா தான் பண்ணேன், அவன் ரொம்ப அமைதியான பையன் என்று கூற விஜயின் கோபம் அமைதியானது. மேலும் கௌரவிடம், டீச்சருக்கு இன்னும் பாதி வருஷத்து சேலரியும் சேர்த்து கொடுத்து அனுப்பிடுங்க என்று கூற மகிழ்ச்சியில் நின்றாள். அப்பாடி, அப்பா அபிய விட்டு தரல என்று ஆறுதல் அடைந்து கொண்டாள் ரக்ஷிதா. ட்விட்டர் வெளியே செல்ல கிளம்பினாள். அப்போது ரக்ஷி தன் தந்தையிடம் சென்று, அப்பா, எனக்கு அம்மா இல்லையா? யாரு என்னோட அம்மா என்று பாவமாக கேட்க, மீண்டும் அப்பா, அம்மாவால தான் நான் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறனா, அப்போ அம்மா முட்டாளா என்று கண்களில் நீர் மல்க கேட்க, பதில் சொல்ல முடியாமல், உனக்கு அப்படி யார் சொன்னா அபி என்று விஜய் கேட்க, அவங்கதான் சொன்னாங்க என்று ட்விட்டரை கை காண்பித்தாள். விஜய் கடும் கோபத்துடன் திரும்பி ட்விட்டரை பார்க்க, இதுவரை பெரும் தொகை கிடைக்கப் போகிறது என்ற மகிழ்ச்சியில் இருந்தவளுக்கு அபி இப்படி நம்மள நல்லா போட்டு கொடுத்துட்டானே என்று நினைத்து பதறி போய் விட்டாள். ட்விட்டர், பொய் சொல்லாத அபி, நான் எப்ப சொன்ன என்று கேட்க, அவள் தனது தந்தையின் காலை இறுக்கமாக கட்டிக்கொண்டு நின்றிருக்க தனது குழந்தையின் நிலையை உணர்ந்து டீச்சரை பார்த்தான். நடுங்கி போன டீச்சர், என்ன மன்னிச்சிடுங்க சார் என்று உதறலுடன் சொல்ல விஜய் கோபத்தின் உச்சத்தில் இருந்தார். உடனே கௌரவை அழைத்து, அந்த டீச்சரை விடாத, பிடி, போ, அவளை விடாத, பிடி என்றார். என்ன மன்னிச்சிடுங்க என்று டீச்சர் சொல்ல விஜயின் கண்களிலிருந்து இரத்த நாளங்கள் சிவக்க தொடங்கியது. அவனுடைய கோபம் எல்லை மீறி கொண்டிருந்தது. டீச்சரை பார்த்தபடியே, கௌரவ், அவளை புடி, விடாத என்றான். மேலும் அவளை வெளியே கூட்டிட்டு போய் வெயிட் பண்ணு என சொல்லவும் கௌரவும் டீச்சரை வலுக்கட்டாயமாக வெளியே இழுத்துச் சென்றான். விஜய் ரக்ஷிக்குட்டியை அறைக்குள் அனுப்பிவிட்டு உள்ளிருந்து வெளியே வந்தான். வெளியே வந்த விஜயிடம் கௌரவ், இந்த டீச்சர்ஸ் உங்க சித்தப்பா அனுப்புன ஆளுங்கதான், இவங்களுக்கு நிறைய பணம் கொடுத்து அபிய கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தையா மாத்த நினைச்சிருக்காங்க, அப்பதானே அவங்களோட வாரிசுகள்லாம் உங்க ஹோட்டல் அண்ட் பிசினஸ்ல டேக் ஓவர் பண்ணி சேர்மன் ஆக முடியும்
அதான் இப்படி பண்ணிருக்காங்க. இந்த 2 பேரையும் இதுக்கு முன்னாடி இந்த டீச்சர்ஸ் தான் அனுப்பியிருக்காங்க. அதனால நாங்களும் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டோம் என்று அவர்களிடமிருந்து வாங்கிய அனைத்து உண்மைகளையும் விஜயிடம் கூறினார். இவங்க 2 பேரும் அபியை என்ன பண்ணாங்க என்று இறுகிய முகத்துடன் விஜய் கேட்க, எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்கிறது, அடிக்கிறது, இன்சல்ட் பண்றது மாதிரியான பனிஷ்மெண்ட் தான் கொடுத்திருக்காங்க. அதே சமயம் மத்தவங்களுக்கு அவங்க மேல எந்த சந்தேகமும் வராத மாதிரி நம்பிக்கையோடய நடந்திருக்காங்க. அனைத்தையும் விரிவாக கூறினான் கௌரவ். இதையெல்லாம் பொறுமையாக கேட்டிருந்த விஜய்க்கு டீச்சரின் மீது கோபம் அதிகரித்தது. அபியின் ஸ்கேலை எடுத்து டியூட்டரின் கையை பிடித்து இழுத்து திருப்பி அவள் விரல்களின் பின்முட்டியில் ஆத்திரம் தீர அடித்தாள். இதை கண்ட கௌரவ் அவள் ஆணாக மட்டும் இருந்திருந்தாள் அங்கு நடப்பதே வேற என்று நினைத்தாள். டீச்சரை அடித்து முடித்த விஜய் அபியின் அறைக்கு சென்றான். அங்கு ரக்ஷி அபியின் பொம்மைகளோடு தனியாக விளையாடிக் கொண்டிருப்பதை கண்ட விஜய்க்கு மேலும் சோகம் அதிகமானது. சிறு வயதிலிருந்து அபிக்கு அனைத்தையும் விஜய்தான் பார்த்து கொண்டான். ஆனால் அபி 1.5 வயது வரை யாரிடமும் பேச முடியாதவனாகவே வளர்ந்தான். அவனது மருத்துவர் அபிக்கு கான்ஜெனிட்டல் ஆட்டிசம் இருப்பதாக கூறினார். அவனை பார்த்துக்கொள்ள தனி ஆண் இல்லாமல் சிலர் வேண்டுமென்று டாக்டர் அறிவுறுத்த அவனுக்கென்று தனி பேபி சிட்டர், ஆசிரியர் என எல்லாமே வைத்தார். பின்பு வயதாக கொஞ்சம் கொஞ்சமாக அபி அனைவரிடமும் பேச ஆரம்பித்து விட்டான். இதனால் விஜய்க்கு கொஞ்சம் நிம்மதிதான். அபி என்று நினைத்து ரக்ஷி குட்டியிடம், உனக்கு இனி பர்சனல் டீச்சர்லாம் வேண்டாம், இனி உன்னை நானே பாத்துக்கிறேன் என்றான் விஜய். மறுபுறம் அபி ரக்ஷியின் அறையின் உள்ளே இருந்த போட்டோக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். அதனை பார்த்தவனுக்கு மனதில் ஒரு ஓரம் பொறாமை வந்தது. அவனை விஜய் எங்கும் பெரிதாக அழைத்துச் செல்ல மாட்டான். அப்படியே அழைத்துச் சென்றாலும் அறையை விட்டு வெளியே வர முடியாது. விஜய் விடமாட்டான். குழந்தை அபி அனைத்தையும் ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு அவன் தாய் கூடவே இருந்துவிட்டால் என்னவென்றுதான் தோன்றியது. சிறிது நேரத்தில் கல்கி வந்துவிட அவள் கண்டது என்னவோ, சமத்து பிள்ளையாக கேம் விளையாடாமல் ரக்ஷியின் இடத்தில் அமர்ந்திருந்த அபியைத்தான். அபியை பார்த்து ரக்ஷி குட்டி என்று நினைத்து அவனது தலையை கோதிவிட்டு, பசிக்குதா என்று பாசமாக கேட்க அபியும் மழலை குரலில் ஆம் என்றான். குளிச்சுட்டு வந்து சாப்பிடலாம் என்று கல்கி அவனை பாத்ரூமிற்கு அழைத்துச் சென்று ஒரு பாத் டப்பில் அமர வைத்து, முதல்ல நீ குளிச்சுட்டு ரக்ஷி என்று கூற, அப்போதுதான் அபிக்கு அது ஞாபகம் வந்தது. ஆம், தான் ஆண் பிள்ளை, ஆனால் ரக்ஷிதா பெண் பிள்ளை. கல்கியை பொறுத்தவரை இது அபி அல்ல, ரக்ஷிதா. என்ன செய்வதென்று தெரியாமல் அவளையே திகைத்து போய் பார்த்திருந்தான் அபி. பின்பு இல்லம்மா நானே குளிச்சுக்கிற என்று சொல்ல, கல்கி இப்போ ரக்ஷிதா பெரிய பொண்ணாயிட்டீங்க என்று நகைத்தவளை பார்த்து புன்னகைத்தான் அபி. அபி தனியே குளித்து முடித்து வர கல்கி ஆசையாக சமைத்துக் கொண்டிருக்கிறார். பின்பு இருவரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்க அபி தன் தாயின் அன்பை பார்த்து திகைத்து போகிறார். கல்கி, அம்மாக்கு 2 நாள்ல ஒரு பெரிய ஆபரேஷன் இருக்கு, அம்மா போய் தூங்குறேன் என சொல்லி செல்கிறாள். படுக்கையறையில் கல்கி தூங்கிக் கொண்டிருக்க அவள் தூங்குவதை உறுதி செய்த அபி அவள் அருகே சென்று அவளது கையில் படித்துக்கொண்டு தாயின் இதய துடிப்பை கேட்டவாறு அவனும் உறங்கி போனான். அவனுக்கு இப்போது அம்மாவும் இருக்கிறாள் என்பதால் நிம்மதியாக உறங்கினான். ஆனால் ரக்ஷி குட்டி அனுப்பிய எமர்ஜென்சி மெசேஜ்களை அபி பார்க்கவில்லை. அதில், அபி எப்படியாவது என் அப்பா கிட்ட இருந்து காப்பாத்து, எனக்கு அம்மா திரும்ப வேணும், எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நாம அவங்க இடத்திலேயே இருந்துக்கலாம் என்று நிறைய மெசேஜ்களை அனுப்பியிருந்தாள். ரக்ஷி குட்டியை படிக்க வைக்க வந்த விஜய் அவளுக்கு ஒரு மேக்ஸ் சம்மை போட்டு இத சால்வ் பண்ணு என்றான். அவள் புரியாமல் திரு திரு என்று முழிக்க, நீ ஏற்கனவே போட்ட சம் தானே, இப்ப என்னாச்சு உனக்கு என்று கேட்க அவளிடம் பதில் இல்லை. ரக்ஷி குட்டி அமெரிக்காவில் பயின்றதால் அவளுக்கு இந்த பாடங்கள் எல்லாம் தெரியவில்லை. அந்த சிலபஸே வேறு. என்னாச்சு அபி, ஏன் இப்படி பண்ற என்று விஜய் சற்று டென்ஷனாக, அபி அப்பா நாம ஏன் இப்போ ஹிஸ்டரி படிக்க கூடாது என்று கேட்கிறாள். விஜயும் புரிந்து கொண்டவனாக ஹிஸ்டரி பாடத்திற்கு வந்து அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்க அதில் ஒன்றுக்கு கூட அவளுக்கு பதில் தெரியவில்லை. விஜய்க்கு அபியின் மீது கோபம் வந்தாலும் இப்போதுதான் சரளமாக பேச தொடங்கியிருப்பதால் அதை கட்டுப்படுத்திக் கொண்டான். ஒருவேளை டீச்சருங்க சரியா சொல்லி தரலையோ என்று யோசித்தவன் அபியை போய் தூங்க சொல்ல அவளும் அப்பாடா என்று சுதந்திரமாக உணர்ந்து அங்கிருந்து ஓடுகிறாள். ரக்ஷி குட்டி அங்கிருந்து ஓடுவதை கண்ட கௌரவ் விஜயிடம், அபி முன்னவிட இப்ப ரொம்ப ஆக்டிவா தான் இருக்கான், ஆனா படிப்புல தான் கொஞ்சம் வீக் ஆயிட்டே போறான் என்று சொல்ல, விடு பாத்துக்கலாம், ரொம்பவும் கம்பல் பண்ண வேண்டாம் என்றான் விஜய். விஜய்க்கு ஒழுங்காக சொல்லிக் கொடுக்காத அந்த 2 ஆசிரியர்கள் மேல்தான் கோபம் வந்தது. ஏனெனில் அபி நன்றாக படிக்கும் மாணவன், அவனை இப்படியாக்கியது அவர்கள்தான் என்று நினைத்து கொண்டான். திடீரென்று விஜய்க்கு ஏதோ ஞாபகம் வந்து கௌரவிடம்,
அந்த கல்கிக்கு எப்படி இந்த டீச்சர்ஸ் சரியில்லைன்னு தெரியும் என்று முக்கியமான கேள்வியை கேட்க யோசித்த கௌரவ், ஒருவேளை கல்கி திரும்பவும் அபி கூட பேசிருப்பாங்களோ என்றவன், உங்களை ரீச் பண்ண கல்கி அபிய யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிற என்கிறான். விஜயும் அதை ஆமோதித்து, இனி கல்கி அபிய நெருங்க விடாம பாத்துக்கோ என்கிறான். நடக்கக்கூடிய காரியமா இது? விதியின் விளையாட்டில் ஜெயிக்கப் போவது யார்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.